எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம் என்று சொல்லுமா? சரிம்மா, கவனிங்க. நாங்க லாஸ்ட் பிள்ளைகள் 24 பார்த்தோம். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 25வது பிள்ளைகள் எம்சிக்யூ. 25வது எம்சிக்யூ இருந்தோம். வெயிட் பண்ணுங்க. ரைட், பாருங்க. 25th எம்சிக்யூ. நிறுவனம் ஒன்றில் அமல்படுத்துவதற்கு எதிர்பார்த்த புதிய நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமையின் நடைமுறை ரீதியான மற்றும் அபிவிருத்தியின் போதான சாத்தியத்தினை இனங்காண்பதற்காக இயலுமை கற்கை ஆய்வின் போது சேகரிக்கப்பட்ட சில விடயங்கள் பின்வருமாறு. சாத்தியவள கற்கை அல்லது இயலுமை கற்கைன்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? சாத்தியவள கற்கை என்பது நாங்க முன்மொழிஞ்ச முறைமையுமான் பிராக்டிக்கலா உருவாக்குறது பாசிபிளான்னு சொல்லி அதை செக் பண்ணுவதற்கு பேர் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் சாத்தியவள கற்கை. சரியா? சோ இந்த சாத்தியவள கற்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் இதுல 4 விதமான சாத்தியப்பாடுகள் எங்களுக்கு இருக்கு. ஒன்று தொழில்நுட்ப சாத்தியப்பாடு, இரண்டாவது பொருளாதார சாத்தியப்பாடு, மூணாவது நிறுவன சாத்தியப்பாடு, நாலாவது பிள்ளைகள் செயற்பாட்டு சாத்தியப்பாடுன்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் feasibility ஸ்டடி, எக்கனாமிக்கல் feasibility ஸ்டடி, ஆபரேஷனல் feasibility ஸ்டடி, தென் எங்களுக்கு ஆர்கனைசேஷனல் feasibility ஸ்டடி என்ற பிள்ளைகள் 4 விதமான கட்டங்களின் கீழ் சாத்தியவள கற்கைகள் எங்களுக்கு நடைபெறும். இதுல தொழில்நுட்ப சாத்தியப்பாட்டுல பிள்ளைகள் ஒரு புதிய முறைமை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப அறிவை மென்பொருள் விடுத்தி குழுவானது கொண்டிருக்கா? அந்த சாஃப்ட்வேர்ஸை என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி அவங்க உருவாக்குறாங்க? நாங்க உருவாக்க போற மென்பொருளை ரன் பண்றதுக்கான சர்வர்ஸ், ரன் பண்ண தேவையான பெர்ஃபார்மன்ஸ் எங்கட கணினியில் இருக்கா? மற்றும் எங்களுக்கு தேவையான வன்பொருள் மென்பொருள்களை பெற்றுக்கொள்ளலாமா? உருவாக்க போற வேண்டிய ஸ்கில், இப்படியான தொழில்நுட்பம் ரீதியான டெக்னிக்கல் ரீதியான சகல விதமான ஆய்வும் தொழில்நுட்ப சாத்தியப்பாடுகளை வர முடியுங்கள். பொருளாதார சாத்தியப்பாடுகள் ஒரு முறைமையை உருவாக்க தேவையான பொருளாதார வசதி, மூலதனம், அதுக்கு தேவையான பிள்ளைகள் எவ்வளவு நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதோட சம்பந்தப்பட்ட நாங்க செய்யற பிள்ளைகள் முதலீடு, அந்த முதலீட்டுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற லாபம், எவ்வளவு காலத்துல அந்த முதலீட்டை நாங்க பெற்றுக்கொள்ளலாம், மற்றும் இந்த முறைமையில என்னென்ன மாதிரியான வரவு செலவுகள் காணப்படுது, இதோட சம்பந்தப்பட்ட சகல ஆய்வும் பிள்ளைகள் பொருளாதார சாத்தியப்பாடு. ஒரு சிஸ்டம் நாங்க பிள்ளைகள் பிராக்டிக்கலா ஒரு கம்பெனில கொண்டு வந்து நாங்க நிறுவ போறோம்டா, அதுக்கு சாத்தியப்பாடு மற்றும் இல்லாம பிள்ளைகள் எதிர்ப்புகளும் இருக்கும். அப்ப அந்த ஊழியரின் மனப்பாங்குகள் என்ன மாதிரி இருக்கு? ஊழியர் குறித்த முறைமையை ஏற்றுக்கொள்றாங்களா, அல்லது அதிக அளவிலான ஆட்கள் கூடுதலாக இந்த முறைமையை எதிர்க்கிறாங்களா? அந்த ஊழியர்களின் விருப்பு வெறுப்புகளோட சம்பந்தப்பட்ட சகல ஆய்வும் யாரா இருக்கும் பிள்ளைகள் செயற்பாட்டு சாத்தியப்பாடு. அதாவது பிராக்டிக்கலா அந்த சாஃப்ட்வேரை நாங்க ஆப்பரேட் பண்ணக்குள்ள அதை யூஸ் பண்ண போற ஊழியர்கள்ற மனப்பாங்கு தொடர்பான சகல ஆய்வை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் ஆபரேஷனல் feasibility ஸ்டடி. கிளிமட் ஆபரேஷனல் feasibility ஸ்டடி. Give me a second. ரைட். ஓகே மேடம், ஆபரேஷனல் feasibility ஸ்டடி பிள்ளைகள். இன்னும் ஒன்று இருக்கும்போது எங்களுக்கு நிறுவன சாத்தியப்பாடு எனப்படுகின்ற ஆர்கனைசேஷனல் feasibility ஸ்டடி. நிறுவன சாத்தியப்பாடுங்கிறதப்ப நாங்க ஒரு முறைமையை உருவாக்கி அந்த முறைமையை எங்களோட நிறுவனத்துல போடுகின்ற போது அந்த நிறுவனமானது என்னென்ன மாதிரியான கல்ச்சரை, என்னென்ன மாதிரியான ரூல்ஸை, என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றுதோ அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப, அந்த நிறுவனத்தின் கல்ச்சருக்கு ஏற்ப, அந்த நிறுவனத்தின் சில முக்கியமான பொறுப்புகளுக்கு ஏற்ப, அந்த நிறுவனத்தின் மூலோபாயத்துக்கு ஏற்ப, நோக்கத்துக்கு ஏற்ப குறித்த சாஃப்ட்வேர் இயங்குமா? குறித்த நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படுமா? குறித்த முறைமையின் பிள்ளைகள் நிறுவனத்தின் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி முறைமை காணப்படுமா? இதோட சம்பந்தப்பட்ட சகல ஆய்வு எங்களுக்கு யார் பிள்ளைகள்?
செயற்பாட்டு நிறுவன சாத்தியப்பாடு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் மகன், எல்எம்எஸ் வெப்சைட் ஒன்று இருக்க பிள்ளைகள், ஒரு ஸ்கூல் வந்து எல்எம்எஸ் வெப்சைட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்எம்எஸ் பிள்ளைகள் ஆன்லைன்ல உள்ள கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் ஒன்று. இப்போ நம்மள திங்க் பண்ணி பாருப்ப இந்த நிறுவனம், இந்த தனியார் நிறுவனமானது அவங்களோட வெப்சைட்ல விளம்பரம் ஒன்றை போடணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா தப்பில்லை. ஆனா அது போடக்கூடிய விளம்பரங்கள் கல்வியோட சம்பந்தப்பட்ட விளம்பரங்களா இருக்கணும். கூகுள் ஆட்ஸ்ல லிங்க் பண்ணிவிட்டாம ஃபேர் அண்ட் லவ்லியோட ஆள் வரும். கூகுள் ஆட்ஸ்ல லிங்க் பண்ணா ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரமும் லக்ஸ் சோப்புக்கான விளம்பரமும் போ. இது குறித்த கம்பெனியின் நோக்கத்துக்கு பொருத்தமா இருக்குமா? நோ, ரைட். இது நோக்கத்துக்கு பொருத்தம் இல்லை. சோ இப்படியான எங்களுடைய நிறுவனத்தின் மென்பொருள் குறித்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப டிசைன் பண்ணப்பட்டிருக்கா? குறித்த கம்பெனியின் விஷன் மிஷன் எல்லாம் இந்த மென்பொருளுக்கு கூடாக நாங்க பூர்த்தி செய்யலாமா? இதோடு சம்பந்தப்பட்ட ஆய்வு எங்களுக்கு இயக்க சாத்தியப்பாடு, ரைட். இப்போ நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கு ப்ளீஸ் சான்ஸ் தரேன். நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கேட்போம் பிள்ளைகள், அந்த டைம் சொல்லுங்க என்னென்ன சாத்தியப்பாடுன்னு சொன்னீங்கன்னா சரியா? ரைட். இந்த அன்மியூட் பண்ண பயமாயிடப்பா. இன்னைக்கு என்ன கேள்வி நீங்க கேட்கலையே ஓரளவு. உங்களோட கேள்வி எல்லாம் விளங்கப்படுத்தணும்னா ஒரு கிழமை செமினார் எடுக்கணும். எல்லாரும் இது மொத்தமா ஒரு கிழமை செமினார் போட்டதான் எல்லாரும் கேள்விக்கும் பதில் எழுதி கொண்டு வரலாம். அடுத்த முடிவு இது, ரைட். விட சொல்றாக்களுக்காக மட்டும் ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று கொடுப்போமே. அவங்க பாவம் தானே, ரைட். அவங்களுக்காகவா? ரைட் மன் கவனி. ஜூம்ல அப்டேட் பண்ணணும்னா நமக்கு பயன்படுத்தல, குப்பை ஜூம் உண்டு, ரைட். சரி மன் கவனிங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதானே? ரைட். பாருங்க உங்களுக்கு முதலாவது கூற்று பிள்ளைகள் 25வது எம்சியூக்கு பாருங்க. எங்களுக்கு முதலாவது கூற்று, நிறுவனத்தில் உள்ள கணனிகள் புதிய இஆர்பி முறைமையை இயக்குவதற்கான போதிய அளவு செயற்திறனை கொண்டுள்ளமை இனங்காணப்பட்டது. என்ன சாத்திய கூற்றம் மேற்கொண்டிருந்த பிள்ளைகள் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்? தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. எஸ் நார்மல் தொழில்நுட்ப சாத்தியப்பாடு நடந்த தம்பிகள் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணியிருப்பாங்க, ரைட். இரண்டாவது, கைமுறை வழி செயற்பாட்டினை இஆர்பி முறைமையினால் மாற்றீடு செய்கின்ற போது நிறுவன ஊழியர்கள் என்ற சௌகரியத்தை நேர்காணல் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. இது யாரு பிள்ளைகள்? அவங்களோட சௌகரியம் அசௌகரியம் எல்லாத்தையும் பிள்ளைகள் நேர்காணல் ஆய்வு செய்வது. நிச்சயம் இது யாருங்க? ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. எஸ். ஊழியர்கள் புதிய முறைமையை ஏற்றுக்கொள்கின்றனரா அல்லது வேலை இழப்பு பயத்தினால் எதிர்ப்பை தெரிவிக்கின்றன என்பது பற்றிய சாத்தியவள குழு பிள்ளைகள் சரிபார்ப்பது. இதுவும் யாருமா எங்களுக்கு? ஆபரேஷனல். எஸ். ஊழியர்கள் புதிய முறைமையை ஏற்றுக்கொள்ளும் மட்டத்தை அதிகரிப்பதற்காக பிரயோக பயிற்சி தேவைப்படல். அப்ப நாங்க செக் பண்ணிருக்கோம். ரைட். அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொண்டு வழங்கணும். இதுவும் யார் பிள்ளைகள்? ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. புதிய முறைமையின் தொழில்நுட்ப மாற்றமானது நிறுவனத்தின் மூலோபாய மட்டத்தை ஆதரிப்பதையும் நிறுவனத்தின் இலக்கை பூர்த்தி செய்வதையும் உறுதிப்படுத்தல். இது யாரு பிள்ளைகள்? நிறுவன சாத்தியப்பாடு. சோ ஆன்சர் மாநிலங்களுக்கு 2, 3, 4. எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். எஸ். 26 பாருங்க. பின்வரும் இயல்புகளை கருதுக. இயல்பு பார்க்க முதல் கொஸ்டினை பார்ப்போம். மேற்கொடுத்த இயல்புகள் மூலம் வகை குறிக்கப்படுகின்ற மென்பொருள் அபிவிருத்தி மாதிரியம் பின்வருவனவற்றுள் எது? ஒண்ணுமானங்களுக்கு மீள் சுழற்சி மாதிரியமாக அமைவதுடன் பிந்திய மாற்றங்களுக்கு பதிலளிப்பு கிடைத்தல். தமிழ் மீள் சுழற்சி மாதிரியம் என்பது எங்களுக்கு அஜைலும் ஸ்பைரல் ஞாபகம் இருக்கா? சுருளி மாதிரியம் அதே மாதிரி சுறுசுறுப்பு மாதிரியம் ரெண்டும் எங்களுக்கு பிள்ளைகள் மீள் சுழற்சி மாதிரியம். இளவனங்களுக்கு பிந்திய மாற்றங்களுக்கு பதிலளிப்பு கிடைக்கும் பிள்ளைகள் ரெண்டுலை எந்த மாற்றமும் இல்லை பிள்ளைகள். நேர்கோட்டு மாதிரியம் எங்களுக்கு எந்த ஒரு மாடல்லையும் பிள்ளைகள் நேர்கோட்டு மாதிரியும் இருக்கும். சகலத்திலேயே நேர்கோடு இருக்குமா எங்களுக்கு? ஒவ்வொரு சுழற்சியின் போதும் வாடிக்கையாளருடன் ஈடுபாடு அதிகம் காணப்படுறது ரெண்டுலையும் இருக்கும். ஆரம்பத்தில் தேவைகள் தெளிவாக வரையறுக்கப்படாததும் பெரிய மற்றும் சிக்கலான செயற்றிடங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப சொல்லுமா எங்களுக்கு பெரிய சிக்கலான செயற்பாடுக்கு பயன்படுத்துறா நிச்சயம் அங்க ரிஸ்க் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வேணும். கம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் பிள்ளைகள் எடுத்த பார்க்கல செய்யலாதே. அப்ப எங்களுக்கு யார் வரும் பிள்ளைகள்? 3வது பாயிண்ட் எங்களுக்கு காட்டி தந்துச்சு. இது சுருளி மாறியம் எங்களுக்கு. எஸ்.
நாலாவது பாருங்க, இடர்கள் ரிஸ்க் வந்து ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு கட்டுப்படுத்தப்படும். கன்ஃபார்ம் இது யாரு? ஸ்பைரல். ஸ்பைரல். வளமையாங்களுக்கு வாட்டர் ஃபால் கேட்கிற பிள்ளைகள், அஜைல் கேட்கிற, அது மாதிரி ப்ரோட்டோடைப்பும் வந்துட்டு ரேடும் வந்திருக்கு, ஸ்பைரலும் வந்திருக்கலன்னு இல்லை. பட் ரீசெண்டா கொஞ்சம் காலம் பிள்ளைகள் ஸ்பைரல் வராம கிடக்கு. மேபி இந்த முறை ஸ்பைரல் வார்த்தைக்கான சான்ஸ் இருக்கும். மற்றத்தையும் பாருங்க, பட் இருந்தாலும் ஸ்பைரலை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ரைட். ஸோ ஆன்சர் மாநிலங்களுக்கு சுருளி மாறி 27 பாருங்க. மென்பொருள் சோதனைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை? முழு முறைமையையும் நடைமுறைப்படுத்திய பின்னர் அதன் வினைத்திறன், செயற்திறன், நம்பகத்தன்மையை உறுதி செய்திட மென்பொருள் சோதனை அணிகள் மூலம் முறைமை சோதனை மேற்கொள்ளப்படும். சரியா இல்லையா? சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண பிறகு அது ஒழுங்கா நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸோட இருக்கான்னு சொல்லி உரிய டெஸ்டிங் டீமை கொண்டு பிள்ளைகள் ரெண்டமா நாங்க முறைமையை செக் பண்ணி பார்க்கறது சிஸ்டம் டெஸ்ட். சரியா இல்லையா? சரி. வெரி குட். அது எங்களுக்கு சரி. அடுத்த கவனிங்களுக்கு பி பார்ட் பிள்ளைகள். பி பார்ட், மென்பொருள் விடுத்தியாளர் ஒவ்வொரு கூறுகளையும் மொடியூல்களையும் தனித்தனியாக சோதனை செய்தால் அழகு சோதனை இடம்பெறும். இதுவும் சரியா இல்லையா? இதுவும் எங்களுக்கு சரி. ஒவ்வொரு கூறுகளும் செய்நிரல் அலகுகளுக்கும் இடையே தொடர்பை சரி பார்ப்பதற்காக ஒருங்கிணைந்த சோதனை மேற்கொள்ளப்படும். இதுவும் சரியா இல்லையா? இதுவும் எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட முறைமையை வாங்குவதற்கு முன்னர் பயனர்களால் அவர்களின் ஏற்புடைமையை ஆய்வு செய்வது முறைமை சோதனையாம். இது யாரு பிள்ளைகள்? ஏற்பு சோதனை. பயனர் ஏற்பு சோதனை எனப்படுகின்ற யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். சோ ஆன்சர் மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் எங்களுக்கு பார்ப்பேன். தரவு பாய்ச்சல் வரைபடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? முறைமையினுடைய எல்லைகளை கண்டறிவதற்காகவும் வெளியக உட்பொருட்களை அடையாளம் காண்பதற்காகவும் உயர்மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடம் வரையப்படும். தம்பி, எங்களுக்கு டிஎஃப்டில பிள்ளைகள் 3 மட்டங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஒன்று லெவல் 0 இருக்கு, லெவல் 1 இருக்கு, லெவல் 2 இருக்கு. இதுல அடிப்படையான மட்டம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? லெவல் 0. அதுதான் கண்டெக்ஸ்ட் டயக்ராம், எங்களுக்கு சந்தர்ப்ப வரைபடம். சார் ஃபோர்த்துக்கு என்ன சரியான ஆன்சர்? ஃபோர்த்துக்கா 27க்கா? 27க்கு எங்களுக்கு ஏபிசி என்ன சார்? ஏன் சொல்லுங்க. நடைமுறைப்படுத்திய பின்னரா முறைமை சோதனை மேற்கொள்ற? நடைமுறைப்படுத்தல, நம்ம அமல்படுத்தல இல்ல. நடைமுறைப்படுத்தலன்னா டெவலப்மெண்ட். ஓகே சார். அமல்படுத்தல் வரும், நடைமுறைப்படுத்தல் வரும். இருபத்தேழாவது கொஸ்டின்ல டில ஆன்சர் என்ன சரி? டி பிள்ளை இல்ல, எங்களுக்கு டி கூற்று பிள்ளை. தெரிவு செய்யப்பட்ட முறைமையை வாங்குவதற்கு முன்னர் பயனர்களால ஏற்புடைமையை சரி செய்வது சிஸ்டம் டெஸ்டிங் இல்லையா? யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல பயனர் ஏற்பு சோதனை. ஏமா எஸ்ஏ பேப்பர் போட்டுருவேன், கிளாஸ் முடிய போட்டுருவேன் எஸ்ஏ பேப்பர். கவனிமங்களுக்கு டிஎஃப்டி பிள்ளைகள், முறைமையினுடைய எல்லைகளை கண்டறிவதற்காகவும் வெளியக உட்பொருட்களை அடையாளம் காண்பதற்காகவும் உயர்மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடமானது வரையப்படும். தம்பி, நாங்க நார்மலா என்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும் சிஸ்டம் பிள்ளைகள் பவுண்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க போடுற டயக்ராம் பிள்ளைகள் கண்டெக்ஸ்ட் டயக்ராம். யாருமே கண்டெக்ஸ்ட். ஏண்டா நாங்க சந்தர்ப்ப வரைபடம் வரைவதற்கான பிரதானமான நோக்கம் பிள்ளைகள் முறைமையின் எல்லைகளை கண்டுபிடிக்கிறதும், முறைமையில யார் யாரு என்டிட்டி என்னென்ன தரவு பாய்ச்சல்கள் முறைமையோட நடக்குதுன்னு சொல்லி முறைமைக்கு வெளியிருந்து கொண்டு முறைமையோட என்னென்ன தரவு பாய்ச்சல்கள் நடைபெறுதுன்றத பார்க்கதான் பிள்ளைகள் கண்டெக்ஸ்ட் டயக்ராம். ரைட். ஸோ டிஎஃப்டி லெவல் 1ல இந்த பர்பஸ் எங்கிறது. இது யாருக்கான நோட்டு? நம்ம ஆரம்பத்திலேயே முறைமையின் எல்லைகளையும் என்டிட்டியையும் அடையாளம் காண்பதற்காக நாங்கள் வரைவது டிஎஃப்டி லெவல் 0. லெவல் 0ல எக்ஸ்டர்னல் என்டிட்டியும் முறைமை எல்லைகளையும் கண்டுபிடிச்சோம்னா லெவல் 1 நாங்க டி பாக்குறது எடுக்கலாம். ரைட். ஸோ முதலாவது கூற்று எங்களுக்கு தரவு பாய்ச்சல் வரைபடமானது முறைமை ஒன்றில் எவ்வாறான தரவு மாற்றங்கள் இடம்பெறுகின்றன என்பதனையும், பாய்ச்சல் கோட்டு படமானது ஒரு செயற்பாடு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதனையும் விளக்குகிறது. சரியா இல்லையா? டிஎஃப்டி தரவு பாய்ச்சலை விளக்குறது, ஃப்ளோ சார்ட் செயற்பாடு நடக்கிற விதத்தை விளக்குறது. சரியா இல்லையா? சரி சரி. ரைட். 2வது கூற்று சரி. 3வது பெண்ணு, ஒரு சந்தர்ப்ப வரைபடமானது தரவு பாய்ச்சல் வரைபடத்தின் தாழ்மட்ட வரைபடமாகும். நிறைய பேர் அடிப்பான இந்த விடயத்தை தெரியுமா?
தெரியாது பிள்ளைகளுக்கு. பார்த்திருப்பான் சந்தர்ப்ப வரைபடம் என்றால் லெவல் 0. அப்ப தாழ்மட்டம் அடிச்சிருப்பான் இந்த விடைய. தம்பி தாழ்மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடம் என்பது பிள்ளைகள் லெவல் 2. யாருமே லோவர் லெவல் டிஎஃப்டிங்கிறது லெவல் 2. லெவல் 0 உள்ள பிள்ளைகள் லெவல் 2. அதனால இந்த கூற்று எங்களுக்கு பட. ஸோ ஆன்சர் செகண்ட் ஒன். ரைட். 29 பாருங்க பிள்ளைகள். பின்வரும் முறைமை அமுல்படுத்தல் சிஸ்டம் டெப்ளாய்மெண்ட் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட். பாப்பமன்களுக்கு அமுல்படுத்தல் பிள்ளைகள் 4 மெத்தட் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஒன்று நேரடி, 2வது பிள்ளைகள் முன்னோடி, 3வது மனுங்களுக்கு கட்டம், 4வது பிள்ளைகள் சமாந்தரம். அப்படி 4 முறைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். பாப்பமா தனியார் பாடசாலை ஒன்றில் பழைய மாணவரிடாப்பு முற்றிலும் அகற்றப்பட்டு அனைத்து மாணவர்களது வரவினை பதிவதற்காக கைரேகை அடையாள முறைமையா அமுல்படுத்தல். இது கன்ஃபார்ம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? பழைய சிஸ்டம் ரிமூவ் பண்ணி டோட்டலா யாருக்கு மாத்திரம் நேரடி அப்ப இது நேரடி அமல்படுத்தல். வெரி குட். நேரடி. சுகாதார அமைச்சினால் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைகள், கராப்பிட்டிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வைத்தியசாலை முகாமை முறைமையானது முதலில் நிறுவப்பட்டு சோதனை மதிப்பீடுகளை பெற்ற பின்னர் ஏனைய வைத்தியசாலைகளில் நிறுவப்படுதல். அப்ப சொல்லுங்க, நம்ம மினிஸ்ட்ரியால ஒரு இடத்துல பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டம் முதலாவது போடுறான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டம் போட்டு அங்க அது சக்சஸ் ஆகினால் ஏனைய ஹாஸ்பிட்டலுக்கும் போடுறான். எலிக்கு சாப்பாடு கொடுத்து பாக்குற மாதிரி. யார் மனுங்களுக்கு முன்னோடி. வீட்டுல ஆட்கள் வந்தோடனே சின்ன சின்ன பிள்ளைல கொஞ்சம் டீ ஊத்த சொன்னோம்டா டேஸ்ட் பண்ண கூப்பிடுவாங்க இல்லையா? இது மாதிரி யார் முன்னோடி. நம்ம அந்த டைம் இல்லை சொல்லுங்க. சுகாதார அமைச்சினால் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில ஒரு சிஸ்டம் நிறுவி அது பிள்ளைகள் மதிப்பீடுகளை பெற்ற பின்னர் ஏனைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறுவுறது பிள்ளைகள் முன்னோடி அமல்படுத்தல். ரைட். கமர்ஷியல் பேங்க் புதிய ஆன்லைன் வங்கி சேவை ஒன்றை ஆரம்பிக்கின்றது. இருப்பினும் பழைய மற்றும் புதிய முறைமைகளின் வெளியீடுகளை சரிபார்ப்பதற்காக பழைய முறைமை 2 மாதங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஆன்லைன்ல டெப்ளாய் பண்ணிட்டாங்க, இருந்தும் வெளியீடுகளை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பிள்ளைகள் பழைய முறைமையும் ஒரு 2 months யூஸ் பண்ண போறாங்க. அப்ப இது யாருமே சமாந்தரம். வெரி குட். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். குட். அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் சொல்லுங்க. கட்ட அமல்படுத்தலுக்கும் முன்னோடி அமல்படுத்தலுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னோடி அமல்படுத்தல் எப்படி நடக்கும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல டெமோவுக்கு கொடுப்பாங்க. டெமோவுக்கு கொடுத்து அது சக்சஸ் ஆகினா எல்லா இடத்தையும் போடுவாங்க உடம்புக்கு. நோ இஷ்யூ. ரைட். இப்ப லைக் எங்களுக்கு ஒரு இடத்துல 5 பிரான்ச் இருக்குன்னு வெயிட் பண்ணுங்க. 5 பிரான்ச் எங்களுக்கு இருக்கு, அல்லது 3 பிரான்ச் இருக்குன்னு இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க முதலாவது சிஸ்டம் இதுக்கு போட்டு ட்ரையல் ஒன்று பார்க்க போறோம். இதுக்கு போட்டா 2க்கும் போட போறோம், எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணலாம். இது எங்களுக்கு யாரு? முன்னோடி. இப்படி செய்யாம இப்ப நார்மலா ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அந்த கம்பெனிக்குள்ள குறித்த இந்த பிரிவுக்கு நாங்க போட்டு, இவர் சக்சஸ் ஆனா இந்த பிரிவுக்கு போட்டு, அவர் சக்சஸ் ஆனா இந்த பிரிவுக்கும் போடுவது யாரு பிள்ளைகள்? கட்டம். ஓகேவா? ஒன்றுக்கு போட்டு பார்த்து ஒன்று சக்சஸ் எல்லாத்துக்கும் போறது யாரு? முன்னோடி. அப்படி போடாம இத 1 by 1 வந்தோம்னா யாருங்களுக்கு? கட்டம். ஓகேவா? ஓகே சார். பிளைண்ட் இப்போ ஓகே சார். ஓகே. அல்லது நாங்க எப்படி பார்க்கலாம்டா, ஒரு நிறுவனம் இருக்கு, 3 கிளைகள் இருக்கு. அந்த நிறுவனத்துக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்குமா இல்லையா? லைக் HR இருக்கும், சேல்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும். அப்ப HRக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போற, HR சக்சஸ் ஆனா சேல்ஸுக்கு போற, சேல்ஸ் சக்சஸ் ஆனா மார்க்கெட்டிங் போற, அதுக்கப்புறம் இந்த முறைமை மாத்துரு. லைக் வைஸ் நாங்க வார்த்தை யார் பிள்ளைகள்? கட்டமைப்படுத்தல். ஓகே. ஓகே. முன்னோடியோட ஸ்லோ. ரைட். சோ உங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? ரைட். அடுத்து பாருங்க, ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் இலத்திரனியல் சந்தை மையம் தொடர்பான தேவைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. தம்பி ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் மனுங்களுக்கு 2 இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷனல், 2வது நான் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல் என்பது பிள்ளைகள் முறைமையிட தொழில். நான் ஃபங்க்ஷனல் முறைமையிட இயல்புகள். சொல்லப்போனா வேகம், கொள்ளளவு, நம்பகத்தன்மை, எந்த நேரமும் கிடைக்கிற தன்மை பிள்ளைகள், அவைலபிலிட்டி. அதே மாதிரி மனுங்களுக்கு செம்மை, அதே மாதிரி மனுங்களுக்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் நான் ஃபங்க்ஷனல். சிஸ்டம் என்னத்தை செய்யுமோ இதெல்லாம் யார் பிள்ளைகள்? ஃபங்க்ஷனல். பாருங்க மனுங்களுக்கு இதுல முதலாவது கூற்று பிள்ளைகள் பயனர் முன்னைய கொள்வனவு விவரங்களை பார்வையிட முறைமையிடம் அளித்தல்.
நாங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ரீவியஸ் ஹிஸ்டரிய பாக்குறது தொழிலா இல்லையா? தொழில் தொழில். ஃபங்க்ஷன் பயனர் விலை, மாதிரி, அளவு போன்ற காரணிகளின் அடிப்படையில் பொருட்களை வடிகட்டுவதற்காக முறைமை அனுமதித்தல், இதுவும் எங்களுக்கு தொழிலா இல்லையா மேம்? தொழில் தொழில் தொழில். யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன ஃபில்டரா பண்ணுவீங்க. ஃப்ரீ ஷிப்பிங் வேணும், அதுல ரேட்டிங் வந்து ஹையா வேணும், அதுலயும் எங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள வேணும்டா சிஸ்டம் காட்டு நோ மோ ப்ராடக்ட் ஃபவுண்ட், நோ ப்ராடக்ட் ஃபவுண்ட் காட்டு சிஸ்டம். அந்த அளவுக்கு தேடுவீங்க ஃபில்டர் பண்ணி. யோசிச்சு பாருங்க. சமன் ஃபில்டர் பண்றது எல்லாம் யார் எங்களுக்கு? ஃபில்டர் பண்றது எல்லாமே ஃபங்க்ஷனல். ஒரு தடவையில 5000 பயனர்கள் நேரடியாக செயலாற்றுவதற்கு முறைமை இடம் அளிக்குது அப்படிகள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கேலபிலிட்டி யாரும் தொழில்சாரா தேவை. பயனரின் உணர்திறன் மிக்க தரவுகளை பாதுகாப்பதற்காக முறைமை மறைகுறியாக்க நுட்பத்தை பயன்படுத்தல், என்கிரிப்ஷனை பயன்படுத்துது. அப்ப என்கிரிப்ஷன்ங்கிறது பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு தொழிலா முறைமை இயல்பு பிள்ளைகள்? முறைமை இயல்பு. இஸ் இட் ஓகே? தொழில்ல பாதுகாப்பு. நாங்க அப்படின்னா பாதுகாப்புல நாங்க என்ன வேலையை செய்யறாங்க? பாதுகாப்புல நாங்க ஒண்ணும் பண்ணல. முறைமை வந்து பாதுகாப்பா இருப்பது முறைமையிட சிறப்பியல்பு, ரைட்? இந்த வேகம் கொள்ளளவு தொழில் என்றாவாப்பா உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் அங்க முறைமையில? வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாமா? அதான் ஃபங்க்ஷன். நீங்க லாகின் ஆகலாம், அக்கௌண்ட்டை திறக்கலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். அதே மாதிரி நார்மலா வந்து நீங்க விலைகளை செக் பண்ணலாம், ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க முறைமையில செய்யற வேலைகள் பிள்ளைகள். அதெல்லாம் எங்களுக்கு யாரு ஃபங்க்ஷனல். இதை தவிர முறைமை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறது பிள்ளைகள் நான் ஃபங்க்ஷனல். கிளியர்? அப்ப என்கிரிப்ஷன் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குற தொழிலா? நோ. தொழில் பாதுகாப்பு தொழில் முறைமை சாராது சரியான கூற்று கற்றுக்குமா எங்களுக்கு? முதலாவது கூற்று பிள்ளைகள், ஏ கமா பி ஆகியன தொழில் சார்ந்தவை, சி கமா டி ஆகியன தொழில் சாராதவை. சரியா பிள்ளையா? சரி சரி. வடிகட்டலைங்கிறது ஃபில்டர். சரி சார் யா, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? ரைட். டேட்டா பேஸ் இல்லையா? நல்ல பாடம். சரியான கூற்று கேட்டுக்குமே, அட்டவணை ஒன்றின் அந்நிய சாவி நிச்சயம் இன்னும் ஒரு அட்டவணையின் முதன்மை சாவியாக இருக்க வேண்டும். சரியா இல்லையாமன்? இல்ல. சரி சரிடா. சரி. ஃபாரின் கீ என்றாலே அது இன்னொரு டேபிளுக்கான பிரைமரி கீ, எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு அட்டவணையின் பிரைமரி கீ இன்னொரு அட்டவணைக்குள்ள சாதாரணமான புலமா இருந்தால்தான் அது எங்களுக்கு ஃபாரின் கீ. அப்ப நிச்சயம் ஃபாரின் கீ என்பது இன்னொரு டேபிளுக்கான பிரைமரி கீ, அதில் மாற்றம் இல்லை. மாற்று தேவையை நான் பயன்படுத்தலாம். மாற்று சாவியை ஃபாரின் கீயை யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஃபாரின் கீ என்று சொன்னா பிரைமரி கீ தான் வரணும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஃபாரின் கீ என்றாலே ஒரு டேபிளுக்கான பிரைமரி கீ இன்னொரு டேபிள்ல காணப்பட, அதுக்கு பேர் என்ன? ஃபாரின் கீ, அவ்வளவுதான். மாற்று சாவியெல்லாம் கொண்டு வர இல்லாது. பிஏ பாருங்க, முதன்மை சாவியை கொண்ட ஒரு அட்டவணையில குறைந்தது ஒரு வேட்பாளர் சாவியினும் காணப்படும். சரியா இல்லையா? சரி. சரி. ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ இருக்குண்டா எத்தனை வேட்பாளர் இருக்கலாம்? ஒன்று அல்லது பல வேட்பாளர் இருக்கலாம். எஸ் ஆனவா? எப்படியும் பிரைமரிக்கு ஒன்றுதான். மேக்சிமம் ஒரு டேபிளுக்கு பிரைமரிக்கு எத்தனை? பிரைமரிக்கு ஒன்றுதான். இப்ப நார்மலா எங்களுக்கு திங்க் பண்ணி பாரு பிள்ளைகள், ஒரு தொடர்பு இருக்கு, ஸ்டூடெண்ட் என்று சொல்லக்கூடிய தொடர்பு. இங்க எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரும் நேமும் ஏஜும் இருந்தா யாரை நாங்க பிரைமரிக்கு எடுப்போம்? இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் தான் எங்களுக்கு வேட்பாளர். அப்ப இங்க வேட்பாளரும் ஒன்றுதான், பிரைமரி கீயும் ஒன்றுதான். கிளியர்? அவர் தான் வேட்பாளர், அவர் தான் பிரைமரி கீ. ஆனா இங்க மாற்றுச்சாவி இருக்கா? மாற்றுச்சாவி இல்ல. ஒருவேளை எங்களுக்கு மாற்றுச்சாவி எப்ப வரும் அப்படிகள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் உள்ள போதுதான் மாற்றுச்சாவி கிடைக்கும். கிளியர்? தானமா இங்க இமெயில்ங்கிற பண்பு வந்தா நாங்க இண்டெக்ஸ் நம்பரை கொண்டும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணலாம், இமெயில கொண்டும் ஐடென்டிஃபை பண்ணலாம். 2 பேரும் யாருங்களுக்கு? வேட்பாளர். இஸ் இட் ஓகே? 2 பேரும் எங்களுக்கு வேட்பாளர். அல்ல இவரை நான் பிரைமரி கீயா சூஸ் பண்ணா இமெயில் யாரு பிள்ளைகள்? மாற்றுச்சாவி. யா. சார் இதுல கொஞ்சம் போடுங்க. இதுல 32ல சி கூற்ற பாருங்க சார். 2024ஆம் ஆண்டு 5th ஆன்சர் கொடுத்துருக்கான். என்ன கூட்டுடுவா கொஞ்சம் சொல்லுங்க. 32ல சி.
என்ன கொஸ்டின் கொஞ்சம் என்ன பார்ப்போம். சட்டில் வந்து கொஞ்சம் பார்ப்போம். சார் 32ல சி கூற்ற பாருங்க. 32ல சி கூற்ற பாருங்க. 5th ஆன்சர் கூட பார்ப்போமா? ரைட். ஒரு அட்டவணையில பல பிரதிநிதித்துவ சாவிகளை கொண்டிருக்க முடியும். சரி. ஒரு முதன்மை சாவி எப்பொழுதும் பிரதிநிதித்துவ சாவி. சரி. ஒரு அட்டவணையில பிரதிநிதி சாவி வேறொரு அட்டவணையில அந்நிய சாவி பயன்படுத்தலாம். என்னடா இதுல மாற்றம் இருக்கு? சரியாடா? இதுல என்ன பார்ப்போம் உங்களுக்கு பிள்ளை இருக்கி? தம்பி மற்றக்களுக்கு நான் அந்த ஷேர் பண்ணிக்கிற கேள்வி விளங்குதாடா? ஆம் ஓம் சார். சார். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? இதைத்தான் நம்ம படிச்சு நம்ம டேய் பிரதிநிதித்துவ சாவினா கேண்டிடேட்டரா வாப்பா. கேண்டிடேட்டா வேட்பாளர். தமிழ்ல விளங்கிடுங்களா நீங்க? இங்கிலீஷ்ல தந்து வேணி வைக்க பிராக்கெட்ல பிரதிநிதித்துவம்ங்கிறது வேட்பாளர். என்னதை பார்த்து கொண்டு படிக்கீங்க நீங்க? மாற்று சாவிங்கிறது ஆல்டர்னேட். பிரதிநிதிங்கிறது யாருடா? வேட்பாளர் இல்லையா? சார் ஒரு வேட்பாளர் விளையாடல வேட்பாளர்னா பிரைமரி கீயாரத்துக்கு தகுதியை கொண்டு எல்லாரும் வேட்பாளர். ஒரு அட்டவணையில நிறைய கேண்டிடேட் இருக்கலாம். எவ்வளவு நேரம் கத்தி கத்தி சொன்னாலும் இவ்வளவு நிறைய கேண்டிடேட் இருக்கலாம். அப்ப நிச்சயம் பிரைமரி கீங்கிறது ஒரு கேண்டிடேட் தான். எந்த மாற்றமும் இல்ல. கேண்டிடேட்டா இருந்தா தானே பிரைமரி கீ ஆகலாம். ஒரு அட்டவணையிட கேண்டிடேட் இன்னொரு அட்டவணையிட அந்நியச்சாவே இருக்கலாம். ஒரு அட்டவணையிட கேண்டிடேட் அப்படிங்கிற பிரைமரிக்கு ஒரு கேண்டிடேட்டா இல்லையா? எஸ் சார். பிரைமரிக்கு கேண்டிடேட் தான். அப்படிகள் கேண்டிடேட் கீ பிரைமரி கீங்கிறதால தான் பிரைமரிக்கு கேண்டிடேட் கீங்கிறதால தான் இந்த கூறுங்களுக்கு. சரி. இந்த கேண்டிடேட்டா இருந்தால் தான் என்ன பிரைமரி கீ. இப்ப என்னதான் நம்ம பிரசிடென்ட் இருந்தாலும் பிள்ளைங்க அது ஒரு வேட்பாளர் தானே. அவரு வேட்பாளர்கள் லிஸ்ட்ல அவரும் இருப்பாரா இல்லையா? தமிழ்ல விளங்க எடுத்துக்கோங்க. சின்ன களி இது. கம்போசைட் கீ என்ன சொன்னா ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ வரையலாது போனா 2-3 புலங்களை சேர்த்து ஒன்றா நாங்க பிரைமரி கீ மாதிரி மாத்தலாம். அதுக்கு பேர் தான் கம்போசைட். பாருமணிகளுக்கு 31வது கேள்வி புள்ளிகள். அட்டவணை ஒன்றின் அந்நிய சாவி நிச்சயம் இன்னொரு அட்டவணையில முதன்மை சாவியாக இருக்க வேண்டும். சரி. முதன்மை சாவியினை கொண்ட ஒரு அட்டவணையில குறைந்தது ஒரு வேட்பாளர் சாவின்னு காணப்படும். இதுவும் சரி. அனைத்து மாற்று சாவிகளும் முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்படாத வேட்பாளர் சாவி. சரியா அப்படியா மேன்? சரி சரி. சரி. ஒரு மாற்று சாவியின் கீழ் வெற்று பதிவுகளும் பல்பருமதி பதிவுகளும் இடம்பெறலாம். தம்பி மாற்று சாவிங்கிறத பெண் பிரைமரி கீயாக தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் தானே மாற்று சாவி. பிரைமரி கீக்குகள்ல நல்பெருமானம் வராது. பிரைமரி கீக்குகள் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு பதிவுகள் பிள்ளைகள் இடம்பெறாது. பிரைமரி கீ ஆனது பிள்ளைகள் தரவும் பல்பருமதி பண்புகளுக்கு பிள்ளைகள் அனுமதிக்காது. இது பிரைமரி கீயின் இயல்பு. பிரைமரி கீயா வரக்கூடிய தகுதியை கொண்டாக்கள் வேட்பாளர் இல்லையா? இப்ப பிரைமரி கீன சகல இயல்புகளும் யாருக்கு இருக்குமோ? வேட்பாளருக்கு இருக்கும். வேட்பாளர்ல இருந்து ஒரு ஆளை நாங்க பிரைமரி கீயா சூஸ் பண்ணா மிஞ்சின ஆல்டர்னேட் கீக்கும் சகல இயல்பும் இருக்குமா இல்லையா? ஏன்னா எல்லாரும் பிரைமரி கீயாத்துக்கு தகுதியானவங்க தானே. அப்படின்னா டி கூட்டுறவங்களுக்கு சரியா இல்லையா? பில பிள்ளை பிள்ளை. சோ ஆன்சர் ஏ பி சி இருக்கு. Fifth one. ஃபோர்த் ஒன். ரெண்டுமே பிசியா? அஞ்சாவடியை மாத்துங்க பிள்ளைகள். ஏபிசிடி ஆகிய அனைத்தும். ஏபிசிடி ஆகிய அனைத்தும் வெயிட் பண்ணுங்க. பார்ட் 1 பார்ட் 2 ஸ்ட்ரக்சர்ட். ரைட் வெயிட் பண்ணுங்களாம். ரைட் கிளிக் ஓப்பன் ஃபைல் லொகேஷன். இதுல பேப்பர் கரெக்ஷனை பண்ணி வந்தோம்னா பப்ளிஷ் பண்ணிட்டுலாம் பேப்பரை. கொஞ்சம் இருங்கம்னா. ரைட். தென் கவனிக்கமானங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் ஏபிசி. 4வது 32 பாருங்க. செவ்வனாக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது? தவறான கூற்றுமானா 3ஆம் செவ்வனாக்களில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் 2ஆம் செவ்வனாக்கள் வடிவமாகும். சரியா பிள்ளையா? சரி.
நாங்க படிச்சிருக்கோம்டா 3NF என்கிறது ஆல்ரெடி அது யார் பிள்ளைகள் 2NF. 2NF ரைட். இங்க வருங்க 1NF பிளஸ் 2NF தான் எங்களுக்கு யார் பிள்ளைகள் 3NF. எஸ் நோமு 3NF என்கிறது பிள்ளைகள் 1NF ஓடையும் இருந்து 2NF ஓடையும் இருந்து எங்களுக்கு மாறக்கூடிய செயல் சார்பு இல்லாட்டி நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லாட்டி அது நிச்சயம் எங்களுக்கு என்னென்ன 3NF. 3NF. இப்ப 3NF என்பது 2NF தானே. என்ன 3NF அப்படியே ஆல்ரெடி யார்லையும் இருக்கணும் 2NFலையும் இருக்கணும். அதே மாதிரி 3NF என்பவன் ஆல்ரெடி யார்லையும் இருக்கணும்டா 1NF. 1NFலையும் இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு 2NF என்கிறது பிள்ளைகள் 2NF என்கிறது 1NF ஓட இருந்து அங்க எங்களுக்கு பகுதி அளவிலான செயல் சார்பு இல்லாட்டி அது எங்களுக்கு யார் பிள்ளைகள் 2NF. 2NF. அப்ப நாங்க சொல்லலாம் 1NF 2NF டேபிள்ல 1NF சொல்ல முடியுமா இல்லையா? சொல்லலாம் sir. sir. சொல்லலாம். 3NF டேபிள்ல 2NF சொல்லலாம். 3NF டேபிள்ல 1NF சொல்லலாம். அதே மாதிரி 2NF டெவலப் பண்ணலாங்க 1NF சொல்லலாம். ரைட். 1NF டேபிள் நாங்க 1NF டேபிள் பிள்ளைகள் 0NF சொல்லலாமா? இயலாது. இது No. எங்களுக்கு இயலாத பிள்ளைகள். ஏனண்டா 0NF பொதுமைப்படுத்தப்படாதது, இது பொதுமைப்படுத்தப்பட்டது, அதனால இயலாது. இப்ப சொல்லுமா ஆன்சர் பாருங்க பிள்ளைகள். மூன்றாம் சவனாக்களில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் இரண்டாம் சவனாக்கள் வடிவம் சரி. இரண்டாம் சவனாக்களில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் முதலாம் சவனாக்கள் அதுவும் சரியா பிள்ளையாம? அதுவும் எங்களுக்கு சரி. மூன்றாம் சவனாக்கள் வடிவில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் முதலாம் சவனாக்கள் அதுவும் சரியா பிள்ளையா? சரி. சரி சரி. முதலாம் சவனாக்கள் வடிவில் உள்ள அனைத்து தொடர்புகளும் பூஜ்ஜியமாவது சவனாக்கலாம். இது எங்களுக்கு தவறு. சோ ஆன்சர் 4வது. MySQL பாருங்க 33. MySQL உள்ள எந்த ஒட்டுமொத்த சொல்லுங்க. ஒரு அட்டவணை என்ன என்எஃப்ல இருக்குங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நீங்க முதல்ல அப்படியே யூடியூப்ல போயிட்டு 2 வீடியோ ஒன்று இருக்கு நார்மலைசேஷன், அது ஒருக்கா பாத்தீங்கன்னா சரியா அதை பாருங்க. ரைட். என்ன Sir, அவ்வளவு fifth answer கொஞ்சம் explain பண்ணுங்க sir. 5th ஆன்சரா? ஓகே. மூன்றாம் சவனாக்கள் தொடர்பில் உள்ள சாவி அல்லாத பண்புகள் அனைத்தும் சாவி பண்பை முற்றாக செயல்படும் ரீதியில் சார்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் தொடர்புல இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு இருக்கு. ஓகே, இண்டெக்ஸ் நம்பர் கமா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, அவனோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஸ்டூடெண்ட் பிள்ளைகள் அட்ரஸ் இருக்கு. இது எங்களுக்கு 3NF இல்லையா? என்ன மாறக்கூடிய சேல்ஸ் சார்பும் இல்லை, பிரைமரி கீயும் எங்களுக்கு சிங்கிள் கீ. அப்ப நிச்சயம் இது எங்களுக்கு என்ன 3NF. 3NFல எங்களுக்கு பிரைமரி கீ யாரு? இங்க இண்டெக்ஸ் நம்பர். சாவி அல்லாத எல்லா பண்பும் சாவி பண்பை முற்றாக சார்ந்திருக்குமா இல்லையா? இங்க பகுதி அளவிலான செயல் சார்புக்கு இடம் இல்லாட்டி பிள்ளைகள் முழுமையான செயல் சார்பு தானே இருக்கும். ஏன்னா பகுதி அளவிலான செயல் சார்பு வரணுமாக இருந்தா பிள்ளைகள் முதன்மை சாவி கலப்பு சாவியா வரணும். எங்க முதன்மை சாவி கலப்பு சாவியா வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்காடா? இல்ல. இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல. அப்ப கன்ஃபார்ம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபுல் ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ். டவுட் இருக்கும்? No sir, clear. அதுதான் சொல்றாங்க சாவி அல்லாத அனைத்து பண்பும் சாவி பண்பை முற்றாக சார்ந்திருக்கு. ரைட். 33 பாருங்க. MySQL உள்ள எந்த ஒட்டுமொத்த சார்பு, எந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சம், அவரேஜ், கவுண்ட் போன்ற கட்டளைகளுடன் இணைந்து பயன்படுத்தப்படும்? இதுக்கு ஆன்சர் பிள்ளைகள் குரூப் பை. நாங்க சம்மோட வேறெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் பிள்ளைகள். சம், அவரேஜ், கவுண்ட் எல்லாமே நாங்க யாரோட மிக்ஸ் பண்ணிடலாம் பிள்ளைகள்? வேறோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நார்மலா நாங்க இப்ப லைக்குங்களுக்கு நார்மலா எல்லா சம், அவரேஜ், கவுண்டோட பிள்ளைகள் நான் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும்டா வேறக்கு பதிலாக ஹேவிங் யூஸ் பண்ணலாம். பட் எங்களுக்கு கேட்டது எங்களுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போது பிள்ளைகள் யார் வர போதுமா எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது குரூப் பை. யார பிள்ளைகள்? குரூப் பை கண்டிஷன். என்ன கேஸ் பிள்ளைகள்? உதாரணமா ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா? மேத்ஸ்ல ஒரு 10 பேர், சயின்ஸ்ல ஒரு 5 பேர், அல்லது மேத்ஸ்ல ஒரு 50 பேர், சயின்ஸ்ல ஒரு 100 பேர், ஆர்ட்ஸ்ல ஒரு 150 பேர், இப்படி எங்களுக்கு இருக்காங்க பிள்ளைகள்.
ஒவ்வொரு ஸ்ட்ரீமில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எடுக்கணும்டா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எங்களுக்கு 2 கோலம் தேவை. எஸ் ஆனோ அப்படிகள் 2 கோலம் தேவை. முதலாவது கோலம் எங்களுக்கு யாருமன்? முதலாவது கோலம் என்ன ஸ்ட்ரீம். ரெண்டாவது கோலம் எங்களுக்கு என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுவோமா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டவுட் இருக்கடா? இதானே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டேபிள் பிள்ளைகள். வர வேண்டிய ரிசல்ட் எங்களுக்கு இப்படித்தான் வரணும். எப்படி? ஸ்ட்ரீம் என்ன, அங்கால எத்தனை பேர் இருக்காங்க. சோமா நாங்க ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் குரூப் பண்ண போறோம். 1000 2000 ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு இருக்கும் டேபிள்ல. அப்ப 1000 2000 ரெக்கார்ட்ஸையும் ஒரு பொதுவான பண்புக்குள்ள நாங்க குரூப் பண்ண போறோமா இல்லையா? சோ நாங்க கோடிங் கொடுப்போம் பிள்ளைகள். லைக் நான் அடி காட்டுறோம் பாருங்க. செலக்ட் பண்ண போறோம். என்னத்தை செலக்ட் பண்ண போறோம்? எங்களுக்கு ஸ்ட்ரீம் தேவை. ஸோ ஸ்ட்ரீம் நேம் என்ன போடுவோமா? ரைட். ஸ்ட்ரீம் நேம் கமா கமா எங்களுக்கு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை தேவை என்ன பிள்ளைகள். இதுக்காக நாங்க யூஸ் பண்ற கோடிங் யாருமே கவுண்ட் ஆஃப் ஸ்டார். எல்லா மாணவருடைய ரிசல்ட்டும் எல்லா மாணவருடைய கவுண்டும் எங்களுக்கு தேவை. இப்ப செலக்ட் பண்ணுங்க ஸ்ட்ரீம் நேம் கமா கவுண்ட் ஃப்ரம் எந்த டேபிள் மேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேபிள் மேன்? ஸ்டூடெண்ட் டேபிள். எங்க பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் டேபிள் செலக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரீமும் செலக்ட் பண்ணுங்க, கவுண்டும் ஃப்ரம் எங்க இருந்த பிள்ளைகள்? ஸ்டூடெண்ட் டேபிள். ரைட். இங்க நாங்கள் நல்ல கவனிமன் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். வேர் கண்டிஷன்ங்கிறது எங்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டை யூஸ் பண்ண போகலாம் பிள்ளைகள். நாங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாங்க வேர் லைக் எங்களுக்கு ஜெண்டர் சமன் இல்ல வேற எங்களுக்கு லைக் வந்து நான் கொடுக்க பாருங்க பிள்ளைகள். ஸ்ட்ரீம் சீக்வல் டு பயோசயின்ஸ். நான் இப்படி கொடுத்த பிள்ளைகள் என்ன அர்த்தம் சொல்லுங்க. பயோசயின்ஸ் என்று சொல்லி எங்கெல்லாம் ஸ்ட்ரீம் வருதோ அந்த மாணவர்களுடைய ஸ்ட்ரீமும் மொத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எஸ் ஆனவாடா? சோ நாங்களுக்கு கேட்ட கேள்விகள் இது இல்லாம பொதுவான பண்பை கொண்டு நாங்க குரூப் பண்ணணும். இப்ப ஸ்ட்ரீம் சொன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கணும். அப்ப இதுக்கான கோடிங் பிள்ளைகள் செலக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரீமும் மாணவர்கள் மொத்த எண்ணிக்கையும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள். இதை நாங்க குரூப் பண்ண போறோம். எதை கொண்டு சொல்லுங்க? குரூப் பை என்னத்தை கொண்டு? ஸ்ட்ரீம் கொண்டு குரூப் பண்ண போறோம். சோ என்ன பண்ணுமெண்டா சிஸ்டம் ஸ்ட்ரீம்ல ஆர்ட்ஸ் அண்டா ஆர்ட்ஸ் 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 எல்லாம் எங்க இருக்கோ அதை டோட்டலா கால்குலேட் பண்ணி ஆர்ட்ஸ் பக்கத்துல கவுண்ட் தரும். அதே மாதிரி டெக்னாலஜின்னா டெக்னாலஜின்னு சொல்லி ஃபுல்லா கவுண்ட் பண்ணி டெக்னாலஜிக்கான கவுண்டை காட்டும். கிளியரா மனுப்ப? அப்ப எங்க கவுண்டோட சம்மோட எல்லாம் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் எங்கட குரூப் பை. மினிமம் எக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம், விஷயம் இல்லை. செவன் ஆல்சோ குரூப் பை. நம்ம MySQL வீடியோ அப்லோட் பண்ண முடியல நாளைக்கு சொல்லுங்க. ஒரு டேபிள்ல நியூ கொலம்னு இன்சர்ட் பண்றதா இருந்தா எட் கொலம்னு போட்டு கொலம்ட நேம் போடணுமா இல்லாட்டி எட் மட்டும் போட்டா காலம் போடுறல ஆல்டர் டேபிள் பேர் இங்க இருங்க. ஆல்டர் டேபிளை மாத்த போறோமே. ஆல்டர் டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்ப நான் வந்து புதுசா வந்து இப்ப என்ன சொல்லுவோம் ஒரு ஃபீல்ட் ஒன்று லைக் எங்களுக்கு லொகேஷன்ங்கிற ஒரு காலம் ஆட் பண்ண போறோம்னா ஆட் பண்ணுங்க லொகேஷன் ஸ்பேஸ் விட்டு டேட்டா டைப். ஓகே. தென் ஸ்பேஸ் விட்டு பிராக்கெட்ல எங்களுக்கு லென்த். ஓகேவா? ஓகே சார். மொரட்டுவ ஸ்கீம்ல எட் கொலம்னு போட்டு இருந்தது. ஐதா சார் கேட்டேன். குளம் போடுறது நம்ம குளம் போடுறது ஓகே சார். ChatGPT காப்பி பண்ணி பண்ணுங்க. இதுல W3 ஸ்கூல்ல காப்பி பண்ணி பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ணி பண்ண மாத்த பண்ணுங்க. சார் ஹேவிங்னா எப்படி? ஹேவிங் நம்ம நீங்களுக்கு எப்படின்னா இதுக்கு முதல்ல நாங்க படிச்சிருந்தோம் நினைங்களா? செலக்ட் ஸ்ட்ரீம் கவுண்ட் ஆஃப் அஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஸ்ட்ரீம். என்ன அர்த்தம்? ஸ்ட்ரீம்ட அடிப்படையில் எங்களுக்கு குரூப் பண்ணி காட்டும். இப்போ இங்க வார கவுண்ட் இருக்கு தனிமன். இங்க வார கவுண்ட் எங்கெல்லாம் குறைஞ்சது 50 இருக்கோ 50க்கு மேல கவுண்ட கொண்ட ஸ்ட்ரீமையும் அதுல எண்ணிக்கையும் உங்களுக்கு காட்டணும். இல்லைங்களா கொஸ்டின்? 50க்கு மேல கவுண்ட கொண்ட ஸ்ட்ரீமையும் அந்த ஸ்ட்ரீம்ல உள்ள மாணவர்களோட எண்ணிக்கையை காணணும். அப்படிகள் நாங்க இப்ப வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிடலாம். வேர் கண்டிஷன் யாருக்கு யூஸ் பண்ணலாம்? ஒரு நாளும்
வேர் கண்டிஷன் நாங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது மேன். கவுண்டுக்கெல்லாம், சம் ஃபங்க்ஷனுக்கு, கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு, அவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நாங்க யாரை யூஸ் பண்ணலாம் மேன்? வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அப்ப இப்படி அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண சிச்சுவேஷன் வந்து வந்தால் அதுக்கு பிறகு நாங்க யாரை யூஸ் பண்ணலாம்? ஹேவிங், ரைட்? நீங்க பாருங்க, செலக்ட் பண்ணுங்க ஸ்ட்ரீம் count of asterisks from student group by stream having சொல்லுங்க count of asterisks greater than 50. என்ன அர்த்தம் என்றால் இந்த மாணவர்கள எண்ணிக்கையானது 50க்கு மேல எங்க வருதோ அங்க உள்ள ஸ்ட்ரீமை குரூப் பண்ணி காட்டுங்க. இஸ் இட் ஓகே? ஓம் சார். ரைட். ஹேவிங் குரூப் பையோட தான் வருமா? இல்ல குரூப் பையோட போடணும் இல்ல எங்களுக்கு. ஹேவிங் நாங்க போடலாம் தான் நார்மலா. நான் போற எஸ்கியூஎல் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் 100% கிளியர் ஆயிடும். கண்டிப்பா கிளியர் ஆயிடும். அதுக்கு தான் நான் டியூட் ப்ரிக்கர் புது டியூட் நான் இப்போ கிளாஸ்ல படிக்கிற டியூட் அனுப்பி இல்லாதே சரியில்லையே. யூடியூப்புக்கு சொல்லி தனியா செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சினாரியோட சேர்த்து அப்படி கொண்டு வரும். நான் போட்டுறேன் நார்மலைசேஷன் அப்படி போட்டணும். அதோட பக்காவை போடுவேன். சரிங்களோ? ரைட். ஒரு கம்பெனியில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் தொடர்பான பின்வரும் தொடர்பினை கருத்தில் கொண்டு 34 தொடக்கம் 36 வரையான வினாக்களுக்கு விடை எழுதுக. எம்ப்ளாயி தொடர்பு இருக்குமே, அதுல எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன், ரெஜிஸ்டர்ட் அட்னு சொல்லி இருக்கு பிள்ளைகள். இந்த ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு கீழே விவரணங்கள் இருக்கு, பார்த்துக்கோங்க. எம்ப் என்பது ஊழியராம். எம்ப் ஐடி என்பது ஊழியரது தனியான அடையாள எண்ணாம் பிள்ளைகள், அப்படின்னா பிரைமரிக்கு. எம் நேம் என்பது பிள்ளைகள் ஊழியரின் பெயர். டெப்ட் ஐடி என்பவன் ஊழியரின் திணைக்களத்தின் எண். டெப்ட் நேம் என்பது பிள்ளைகள் திணைக்களத்தின் பெயர். டெப்ட் லொகேஷன் என்கிறது திணைக்களத்தின் அமைவிடம். ரெஜிஸ்டர்ட் அட் என்பது பிள்ளைகள் ஊழியர் கம்பெனியில் பதிவு செய்த திகதி. ரைட். சொல்லுங்க எங்களுக்கு எம்ப்ளாயி தொடர்புல யாரு பிரைமரிக்கு? எம்ப்ளாயி ஐடி. அது டவுட் இருக்காம? இல்ல சார். இப்ப எம்ப்ளாயி ஐடி எங்களுக்கு எல்லாரையும் தீர்மானிச்சாலும் தனிய டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் தீர்மானிக்குமா இல்லையா? டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் லொகேஷனை தீர்மானிக்குமா இல்லையா? தீர்மானிக்கும். அப்ப சொல்லுங்க எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேமையும் டிபார்ட்மெண்ட் லொகேஷனையும் தீர்மானிக்குதுண்டா இதுக்கு பேர் ஒரு சாவி அல்லாத பண்பு இன்னொரு சாவி அல்லாத பண்பை தீர்மானிக்குதுண்டா இதுக்கு பேர் என்ன? டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. வெரி குட். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. சொல்லுங்க எங்களுக்கு. இப்ப டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருந்தா பிள்ளைகள் NNF 2NF. வெரி குட். இப்ப கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கடா. 2NF நாங்க நார்மலைஸ் பண்ணினால் எங்களுக்கு எத்தனை டேபிள் வரப்போதுமா? 2NF 3NF மாத்தக்குள்ள டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி மட்டும் கலந்து போகும். அப்ப சொல்ல பிள்ளைகள் கலந்து போறது டிபார்ட்மெண்ட் இல்லையா? நாங்க என்ன டேபிள் எடுக்கலாம்? டிபார்ட்மெண்ட் டேபிள். அல்ல எங்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகள். டெப்ட் ஐடி தான் பிரைமரிக்கு. யார் யாரை தீர்மானிக்கும்? டெப்ட் நேம், டெப்ட் லொகேஷன். அதே மாதிரி பழைய டேபிள் எங்களுக்கு இருப்பார் எம்ப்ளாயி டேபிள். அதுல எம்ப் ஐடி எங்களுக்கு பிரைமரிக்கு, எம்ப் நேம் இருக்கு பிள்ளைகள். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் அட்ங்கிற ஒரு பண்பும் இருக்கும். இப்ப ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்றதுக்காக பிரிஞ்சு போனாலுக்கான பிரைமரி கீய ஃபாரின் கீயா கொண்டு வந்தோம்டா. சரி, ஞாபகம் இருக்காடா? அப்ப எங்களுக்கு எத்தனை டேபிள் மூணு வரும்? 2 tables. ரைட். மனிதங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது பிள்ளைகள் சாரி ரெஜிஸ்டர்ட் அட்ங்கிறது ஊழியர் கம்பெனியில பதிவு செய்த திகதியா இல்லையா? ரைட். இதை நாங்க இயர் டயக்ராம் பிள்ளைகள் கட்டமைச்சு பார்த்தோம்னா இயர் டயக்ராம் எங்களுக்கு எப்படி வரும் சொல்லுங்க பிள்ளைகள். ரெண்டு என்டிட்டி இருக்குமா? ஒன்று எங்களுக்கு டிபார்ட்மெண்ட். இங்க பாருங்க, ஒன்று எங்களுக்கு யாருமா? ஒன்று எங்களுக்கு டிபார்ட்மெண்ட், ஒன்று எங்களுக்கு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இன்னொன்று யாரு பிள்ளைங்களுக்கு? எம்ப்ளாயி. எம்ப்ளாயி. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் நாங்க என்ன எடுக்கலாம்? 1 to many. 1 to many. ரெஜிஸ்டர்ட் வித் எடுக்கலாமா இல்லையா? ஒரு பேர் ஒன்று வைக்கக்குள்ள அல்லது ஒர்க்ஸ் ஃபார் எடுக்கலாமா இல்லையாம? Yes. யா, ஒர்க்ஸ் ஃபார் பிள்ளைகள் நாங்க எடுக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர்ட் வித் எடுக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே,
மணி இப்ப சொல்லுங்கடா, இந்த ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மேன். நாங்க ஸ்கீமாவுக்கு தான் மாத்திருக்கோம் இல்லையா? ஸ்கீமாவுக்கு மாத்தக்குள்ள மேன் நிச்சயம் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன் வந்த பிள்ளைகள் டிபார்ட்மெண்ட்டுக்கான பண்பா இருக்கும். எம்ப்ளாயில மேனுங்களுக்கு எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம் இது ரெண்டும் எங்களுக்கு பிள்ளைகள் பண்பா இருக்கும். இந்த ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது மேபி எங்களுக்கு எம்ப்ளாயிட பண்பா வந்திருக்கலாம், அல்லது நார்மலா இந்த ரிலேஷன்ஷிப்ல குறிக்கப்பட்ட பண்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எஸ் ஈகி சார். வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள். ஏன்னா நம்ம ரெண்டுக்குமான கார்டினாலிட்டி எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? ஒன்றோட பிரைமரி கீ இன்னொன்றுக்குள்ள ஃபாரின் கீயா போகும்னா இது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். யாரு ஒன்? டிபார்ட்மெண்ட் ஒன். யாருக்குள்ள போயிருக்கு? எம்ப்ளாயி. எப்படி மாத்திக்கிறேன் பிள்ளைகள்? எந்த பிரைமரி கீ எங்க போகுதோ ஃபாரின் கீயை கொண்டாடம் தான் மினி. ஃபாரின் கீ கொண்டாடம் யாரு பிள்ளைகள்? மினி. அப்ப எங்களுக்கு மினி பிள்ளைகள். அன்னர்த்தம் பண்ணாமல் ஒரு திணைக்களத்துல பிள்ளைகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப திங்க் பண்ணி பாருங்க எங்களுக்கு கார்டினாலிட்டி பிள்ளைகள் ரெண்டுக்குமாக ஒன் டு மெனி எங்களுக்கு வரப்போகுது. அப்ப திங்க் பண்ணி பாருங்க, ஒன் டு மெனி எங்களுக்கு கார்டினாலிட்டி இருக்குன்னு பிள்ளைகள் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் எங்களுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம். ரைட்? இப்போ ஒன் டு மெனில நாங்க ஸ்கீமாவுக்கு மாத்தக்குள்ள பிள்ளைகள் ஃபொரென்கி போற பக்கம் தான் ரிலேஷன்ஷிப்ல குறிக்கப்பட்ட பண்பை நாங்க காட்டுவோம். இப்போ மேபி எங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் இருக்கு. இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து நிச்சயம் வந்து பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்காது. இந்த எம்ப்ளாயி ஐடின்ற பண்பு அது ரெஜிஸ்டர்ட் அட் மேபி எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல குறிக்கப்பட்ட பண்பா கூட இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயிட பண்பா கூட இருக்கலாம். எஸ் நோமன்? எஸ் சார். இப்ப இதை பேஸ் பண்ணி நாங்க பார்த்தோம்னா சரியா? ரைட், பாருங்க. எம் தொடர்பு பற்றிய சரியான கூற்று. இது இணைந்த முதன்மை சாவியை கொண்டிருக்கா. இங்க இணைந்த முதன்மை சாவி இருக்கு எங்களுக்கு இல்ல. சிங்கிள் பிள்ளைகள் எம்ப்ளாய் ஐடி. இந்த தொடர்பு இல்லையா? ரைட். சோ பி கூற்றுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு இருக்கு. தொடர்பு ரைட். பாருங்க, இந்த தொடர்பு இஆர் வரைபடமாக மாற்றப்படும் போது ரெஜிஸ்டர்ட் அட் பண்பானது ஒரு விவரண பண்பாகவோ அல்லது சாதாரணமான பண்பாகவோ காட்டப்படலாம். சரியா மேன்? சரி சார். சரி சார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லொகேஷனையும் எம்பைடி தனித்துவமாக தீர்மானிக்குது. சின்ன ஒரு மாற்றம் ஒன்று பண்ணணும். எப்படி மாற்றணும் தெரியுமா மேன்? இங்க பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லொகேஷனை மாத்திரம் இப்படி மாத்துங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லொகேஷனை மாத்திரம் எம்பைடி தனித்துவமாக தீர்மானிக்கின்றது. இப்படி போடணும் பிள்ளைகள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லொகேஷனை மாத்திரம் எம்பைடி தனித்துவமாக தீர்மானிக்கின்றது. இப்ப சொல்லுங்க சரியா பிள்ளையா? இல்ல. எம்பைடி எல்லாரையும் தீர்மானிக்குது இல்லையா? பாருங்க, எங்களுக்கு இவர் பிரைமரிக்கு எல்லாரையும் தீர்மானிப்பார் இல்லையா பிள்ளைகள்? எல்லாரையும் தீர்மானிப்பார். பட் இருந்தும் எல்லாரையும் தீர்மானிச்சாலும் டிபார்ட்மெண்ட் ஐடி தனியா யார் தீர்மானிக்கும்? டிபார்ட்மெண்ட் லொகேஷன். ரைட். சோமானிகளுக்கு தவறு. ஒரு ஊழியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட திணைக்களத்துல பணியாற்றலாமாம். சரியாடா? இல்ல. மாறி வரணும் இல்லையா? மாறி வரணும். என்ன வரணும்? ஒரு திணைக்களமானது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருக்கிறது கேட்டா சரி. ரைட். சொல்லுங்க மணி, இது எங்களுக்கு ஆன்சர். பி மாத்திரம். பி மாத்திரம். எஸ். மேற்கொடுத்த தொடர்பு பற்றி சரியான கூற்று எது? எம்ப்ளாயி தொடர்பில் பகுதி அளவிலான சார்பு இருக்கா? தம்பி, பகுதி அளவிலான சார்பு இருக்கணும்னா கம்பல்சரி இருக்கணும். எனக்கு இல்ல. செவனாக்கள் கருத்திற்கு ஏற்ப மூன்றாம் செவன் வடிவத்திலும் எனவே இரண்டாம் செவன் வடிவத்திலும் இருக்காம். சரியாடா? இல்ல. இது 3NF இருக்கு? இல்ல. செவனாக்கள் கருத்திற்கு ஏற்ப இது இரண்டாம் செவன் வடிவத்திலும் எனவே மூன்றாம் செவன் வடிவத்திலும். அது 2NF இருந்தா 3NF போறேன். செவனாக்கள் கருத்திற்கு ஏற்ப அது இரண்டாம் செவன் வடிவத்திலும் எனவே முதலாம் செவன் வடிவத்திலும் உள்ளது. இது சரியா பிள்ளையா? சரி. இது எங்களுக்கு சரி. சரி. சார் 34க்கு ஆன்சர் என்ன? கொஞ்சம் இருக்கு.
பி மாத்திரம். கொஞ்சம் இருங்க மகன் வரேன். சரி மகன் பாருங்களா. ரைட். சோமனங்களுக்கு செவனாக கருத்திற்கு ஏற்ப இரண்டாம் செவன் வடிவத்திலும் எனவே முதலாம் செவன் வடிவத்திலும் உள்ளது. சரியா அப்படியே அந்த கூற்று? சரி. சரி சரி. 36 பாருங்க மகன். இந்த தொடர்பினை அடுத்த செவன் வடிவத்திற்கு மாற்றுகின்ற போது தோன்றும் சாத்தியமான அட்டவணைகளை உள்ளடக்கிய விடை தொகுதி பின்வருவனவற்றுள் எது? 2 டேபிள் வரும் இல்லையா? ஒன்று யாரு மகன்? ஒன்று டிபார்ட்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் எங்களுக்கு எம்ப்ளாய்க்கு. எங்க இருக்கு ஆன்சர்? நாலாவது. ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன். ஸோ 36க்கு கீழே வைப்படுங்க. இது பார்ட் ஆஃப் பேப்பர் அனுப்படும். நான் ஞாபகப்படுத்துங்க கிளாஸ் பண்ணி ஞாபகப்படுத்துங்களா? ஸ்கீம் எத்தனை காட்டுறது? 36 இல்லையா? ஓ சார். 36க்கு எத்தனையா வருது? 4வது இல்லையா? ஓ ரைட். ஓகே மேம். இப்ப அடுத்த கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். ஒவ்வொரு வகையிலும் உள்ள பொருட்களின் மொத்த எண்ணிக்கையை வெளியீடாக பெறணும் மேம். தம்பி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து எத்தனை ப்ராடக்ட் டோட்டலா இருக்குன்னு பார்க்கணும். என்ன கோடிங் வரும்? செலக்ட் கேட்டகரி கமா count all. So மேம் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள் குரூப் பை யார் அடிப்படையில் பிள்ளைகள்? கேட்டகரி. எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். செகண்டா தேர்ட் அமௌண்ட் பாருங்க. செகண்ட்ல செலக்ட் கேட்டகரி குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் வேயா குரூப் பை என்று போடுறோம் நாங்க. இல்ல இல்ல சார். வேயா குரூப் பை என்று போடுறோம்ல. செலக்ட் கேட்டகரி கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக்ஸ் as டோட்டல் ப்ராடக்ட். அப்ப டோட்டல் ப்ராடக்ட் என்ற பேர்ல கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக்ஸ் எடுக்கும். ரைட். ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள் குரூப் பை கேட்டகரி எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். தேர்ட் ஒன். ரைட். அடுத்தது பாருங்க உங்களுக்கு 38வது MCQ. கீழே 0 தொடக்கம் 3 வரை முகப்படி அளமிடப்பட்ட தொடர்புடைமைகளை A தொடக்கம் C வரை முகப்படி அளமிடப்பட்ட நேரொத்த விவரங்களோட பொருத்தமாக்குக. தொடர்புடைமை 1 to 1, 1 to many, many to many விவர நம்பிக்கைகள். சொல்லுங்களா? ஒரு மாணவன் ஒரு கற்கிணறைக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் ஒரு கற்கிணறைக்கு பல மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா இது 1 to many. டவுட் இருக்கா? 1 to many. ரைட். ஒரு விரிவுரையாளர் பல கற்கிணறிகளை கற்பிக்க முடியும். அத்துடன் குறைத்த ஒரு கற்கிணறையும் பல விரிவுரையாளர்களால் கற்பிக்கப்படும். யாரும்? ஒரு மாணவனுக்கு ஒரு அடையாள அட்டை மாத்திரமே வழங்கப்படும். ஆனால் குறித்த ஒரு அடையாள அட்டையை வேறு மாணவருக்கு வழங்க முடியாது. இது யாரு பிள்ளைகள்? 1 to 1. 1 to 1. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? எஸ் சார். இனிமேல் பைத்தன் களிமான் பாருங்க. பைத்தன்ல நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம் இல்லையா படிக்கும் போது. ரைட். ஓகே மேம் கவனிங்க. பைத்தன் கோடிங் ஒருக்கா ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க கொஸ்டின் உங்களுக்கு
ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றேன்னா காப்பி ரைட் நீங்க பாருங்க கொஸ்டின் பிள்ளைகள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3 நம்ம ஐட பெருமானம் பிள்ளைகள் 3க்குள்ள இருந்தா அப்ப ஐக்கு என்னென்ன பெருமானத்தை எடுக்குமோ 0 0 1 1 2 எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யாரு போதும் 0 ஐக்கு 0 எடுத்துட்டு பிள்ளைகள் லூப் இப்ப உள்ளுக்கு வந்து 4j இன் ரேஞ்ச் 2 சொன்னாம ஜேக்கு யார் யார் எடுக்கும் 0 ஃபர்ஸ்ட் டைம் யாரு போகுமோ 0 எங்களுக்கு பிரிண்ட் பண்ண சொல்றாங்க யார பிள்ளைகள் ஐ கமா ஜே ஐ கமா ஜே இப்ப சொல்லுமோ எங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐ எங்களுக்கு யாரு 0 பிரிண்ட் ஆகும் கமா போட்டா ஸ்பேஸ் கொண்டு வந்தோம் ஜேக்கு யார் அடிக்கும் இப்போ 0 அடிக்கும் ஃபர்ஸ்ட் அவுட்புட் 0 0 டவுட் இருக்கா திரும்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 4 ஐ இன் ரேஞ்ச் 3 என்று சொன்னா ஐட பெருமானம் வந்து 3க்குள்ள இருக்காம் வேணா ஐக்கு 0 எடுக்கும் 1 எடுக்கும் 2 எடுக்கும் முடிகிற பெருமானத்துக்கு முதல் பெருமானம் வரை எடுக்கும் 0 எடுக்கும் 1 எடுக்கும் 2 எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் லூப்புக்கு யார் போ 0 எடுத்து போட்டு உள்ளுக்கு வந்தா உள்ளுக்கு அடுத்த லூப் நடக்குது 4j இன் ரேஞ்ச் 2 சொன்னா ஜேக்கு 2க்குள்ள வரைக்கும் பெருமானம் எடுக்கும் ரெண்டா 0வும் எடுக்கும் நெக்ஸ்ட் டைம் யார் எடுக்கும் எங்களுக்கு 1 எடுக்கும் இப்ப எங்களுக்கு முதல் தடவையாக எடுத்த பெருமானம் யார் அப்படிங்க 0 இப்ப பிரிண்ட் பண்ண போது ஐயையும் ஜேயும் ஐ எங்களுக்கு 0 ஜே எங்களுக்கு 0 கமா போட்டதால ஸ்பேஸ் விட்டு வரும் ஓகேவா ஓகே சார். இப்ப எங்களுக்கு எங்க போகணும் பிள்ளைகள் இந்த பிரிண்ட் அகைன் இந்த ஃபாலோவுக்கு தான் வரும் பிள்ளைகள் எடுத்த பார்க்கல இந்த ஃபாலோவுக்கு போயாது ஏன் தெரியுமா எங்களுக்கு 2 லூப் இருக்கு பிள்ளைங்க பாருங்க உள்ளுக்கு ஒரு லூப் இருக்கு பிள்ளைகள் இன்ன லூப் பாருங்க உள்ளுக்கு ஒரு லூப் இருக்கு இன்ன லூப் வெளியே ஒரு லூப் இருக்கு பிள்ளைகள் அவுட்டர் லூப் மனங்களுக்கு நெஸ்டட் லூப் முடிந்தால்தான் நெஸ்டட் லூப்ங்கிறது சின்ன லூப் லூப்புக்குள்ள லூப் வந்தா நெஸ்டட் இந்த நெஸ்டட் லூப் முடிந்தால்தான் பிள்ளைகள் மெயின் லூப்புக்கு எங்களுக்கு இருக்கும் கிளியர் இப்ப எங்களுக்கு எந்த லூப் நடந்து கொண்டிருக்குமோ இந்த லூப் சோ பிரிண்ட் பண்ணிட்டு எங்க போவாருன்னா பிள்ளைகள் பிரிண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு மேல இந்த லூப்புக்கு போவார் போயிட்டு 4j இன் ரேஞ்ச் 10க்குள்ள 0 எடுத்தாச்சு இப்ப அடுத்த பெருமானம் யார் எடுக்கும் எங்களுக்கு 1 எடுக்கும் எசனோட ரைட் இப்ப எங்களுக்கு 1 எடுத்துட்டு பிரிண்ட் பண்ண போது யார் பிள்ளைகள் ஐ கமா ஜே ஐட பெருமானம் யார் எங்களுக்கு 0 ஜே இந்த பெருமானம் யார் பிள்ளைகள் 1 ஓகேவா இப்ப லூப் மேல போயிட்டு பாப்பா மேல லூப் போனா இனி எங்களுக்கு பெருமானம் இல்லைன்னும் போது லூப் எங்களுக்கு நிக்கும் ஏசனோட இப்ப லூப் நின்றா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு மெயின் லூப்புக்கு போவார் மெயின் லூப்புக்கு போயிட்டு 0 எடுத்தாச்சு நெக்ஸ்ட் எங்களுக்கு யார் எடுக்கும் 1 எடுக்கும் ஓகே ஆல்ரைட் 1 எடுத்துட்டு இப்ப மீண்டும் எங்கட ஜேட லூப் நடக்க போறோம் பிள்ளைகள் 4j இன் ரேஞ்ச் 2 சொன்னா ஜேக்கு ஃபர்ஸ்ட் டைம் யார் எடுக்கும் 0 எடுக்கும் பிரிண்ட் பண்ணும் ஐ ஜே சொன்ன பிள்ளைகள் ஐ இந்த பெருமானம் 1 ஜே இந்த பெருமானம் 0 இப்ப லூப்மன் மேல போயிட்டு பிள்ளைகள் இப்ப ஐக்கு ஜேக்கு யார் எடுக்கும் பிள்ளைகள் 0 எடுத்தாச்சு இப்ப யார் எடுக்கும் 1 எடுக்கும் 1 எடுத்துட்டு பிரிண்ட் பண்ண போதுமன் ஐ ஜே ஐங்கிறது யார் பிள்ளைகள் 1 ஜேங்கிறது யாரு 1 ஓகேவா இப்ப லூப் நிக்கமோ எங்களுக்கு மெயின் லூப்புக்கு வருவார் மெயின் லூப்புக்கு வருனா இப்ப லூப் த கடைசி சந்தர்ப்பம் இருக்க பிள்ளைகள் யாரு 0 எடுத்தாச்சு 1 எடுத்தாச்சு இப்ப யார் எடுக்கும் 2 எடுக்கும் 4j இன் ரேஞ்ச் 2 பிள்ளைகள் ஜேட பெருமானம் 2க்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு யார் எடுக்கும் 0 எடுத்துட்டு பிரிண்ட் பண்ண போது ஐ ஜே பிள்ளைகள் ஐட பெருமானம் 2 ஜே இட பெருமானம் யார் பிள்ளைகள் 0 இப்ப லூப் மேல போயிட்டு நெக்ஸ்ட் யார் எடுக்க மாட்டா பிள்ளைகள் 1 எடுக்கும் 1 எடுத்துட்டு பிரிண்ட் பண்ண போது எங்களுக்கு 2 1 இப்ப மேல போயிட்டு பார்க்கணும் லூப் முடிஞ்சு இங்கேயும் போயிட்டு பார்க்க முடியாது லூப் முடிஞ்சு சோ ஆன்சர் 0 0 0 1 1 0 1 1 2 0 2 1 எங்க இருக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ரன் பண்ணி பாப்போம் ஒருக்கா ஓகே டெஸ்க்டாப் பி ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் அடுத்த உங்களுக்கு ஈஸி எங்களுக்கு நீங்க பாருங்க ஓகே நீங்க பாருங்கடா 4 I இன் ரேஞ்ச் 1 4
ரெண்டு பெருமானம் கமா பண்ணி போட்டுக்கலாம். போட்ட முதலாவது பெருமானம் ஸ்டார்டிங் பிள்ளைகள், செகண்டா போட்ட பெருமானம் எங்களுக்கு யாருமே எண்ட். அப்ப ஐட பெருமானம் ஒன்றிருந்து 4க்குள்ள வரும்டா, ஒன்றிருந்து 3 வரை வரும். கிளியர்? முடிகிற பெருமானத்துக்கு முதல் பெருமானம் வரும் வரை வரப்போது. ஃபர்ஸ்ட் காய்க்கு யாருமே எடுக்கும் எங்களுக்கு 1 1 எடுத்துட்டோம்னா உள்ளுக்கு வந்த பிள்ளைகள் 4j இன் ரேஞ்ச் 1, i + 1 இல்லையா? அப்ப சொல்லுங்க ரேஞ்ச் எங்களுக்கு பிள்ளைகள் ஒன்றிருந்து எது வரைக்கும் எடுக்கும்? ஒன்றிருந்து i + 1 ஐட பெருமானம் ஒன்றா, ஒன்றோட ஒன்றை கூட்டினா யாரு பிள்ளைகள்? 2 2. அப்ப எங்களுக்கு லூப்ல மேன் யார் எடுக்கும்டா பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் டைம் 1 எடுக்கும். இஸ் இட் ஓகே? சொல்லுங்க. ஓகே சார். Question 38 பார்க்கலாம். சரி, இதை பார்த்துட்டு வரும் பாருங்க. 4i in range 1, 4 ஃபர்ஸ்ட்டுக்கு 1 எடுக்குது. 1 எடுத்துட்டு உள்ளுக்கு வந்த பிள்ளைகள் 4j in range 1, i + 1 1, i + 1 பிள்ளைகள் ஐண்ட பெருமானம் ஒன்றா, ஒன்னோட ஒன்றை கூட்டினா 2. அப்போ ஒன்றிருந்து 2க்குள்ள இருக்கா? எத்தனை லூப் நடக்கும் இதுக்குள்ள? ஒன்றிருந்து 2க்குள்ள ஒரே லூப் மட்டும் தான் பிள்ளைகள் நடக்கும். முடிகிற பெருமானம் வருமாடா? வராது. சமன் 1 எடுத்துட்டு உள்ளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணது i into j பிள்ளைகள். j into i என்னமோ jட பெருமானம் 1, ஐண்ட பெருமானம் 1, 1 into 1 யாரு பிள்ளைகள்? 1 1 into 1 எங்களுக்கு 1. இப்ப ஸ்பேஸ் விடும் இல்லையா? ரைட், ஸ்பேஸ் விடுறவங்களுக்கு இந்த லூப்புக்கு வரும் பிள்ளைகள். வந்து பார்த்தா இனி பெருமானம் இருக்கா? இல்ல. இனி பெருமானம் இல்ல. இல்லண்டா இந்த லூப் நின்று எங்க போகும் பிள்ளைகள்? மேலுக்கு போகும். கிளியர்? இப்ப மேலுக்கு போனோம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ யார் எடுக்கும் பிள்ளைகள்? 2 எடுக்கும். யார் எடுக்குமா? 2 எடுக்கும். 2 இப்ப 4j in range 1, 2 + 1 பிள்ளைகள் என்ன லூப்ல நடக்க போகுது? 1, 3 வரைக்கும் நடக்க போகுது. அப்ப பெருமானம் 1 எடுக்கும். நெக்ஸ்ட் டைம் பிள்ளைகள் 2 எடுக்கும். எஸ் ஆனோடா? Yes. ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு யார் எடுத்துருக்கு பிள்ளைகள்? 1 எடுத்திருக்கு. 1 இப்ப பிரிண்ட் பண்ணுங்க j into i. j into i என்ற பிள்ளைகள் jட பெருமானம் 1, ஐட பெருமானம் 2, 1 into 2 யார் பிள்ளைகள்? 2. 2 இப்ப லூப் அப்படியே மேல 4 லூப்புக்கு வந்து கேட்கும். அடுத்த பெருமானம் இருக்கா? எஸ். அந்த பெருமானம் எங்களுக்கு யாரு? 2. இப்ப பிரிண்ட் பண்ணுங்க j into i 2 தர 2 யார் பிள்ளைகள்? 4. 4 இப்ப மேல போயிட்டு பார்க்கும்போது இனி எங்களுக்கு பெருமானம் இல்ல என்னும் போது இந்த லூப் எங்களுக்கு நிக்கும். நின்றா பிள்ளைகள் மேல போகுமா? மேல போய் இப்ப அடுத்த பெருமானம் யார் எடுக்கும் பிள்ளைகள்? 3 இப்போ 4j in range 1, i + 1 பிள்ளைகள் 3ஓட 1 கூட்டினா யாருமே? 4 4. எங்களுக்கு லூப் அந்த பிள்ளைகள் 1க்கு நடக்கும், 2க்கு நடக்கும், 3க்கு நடக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு 1. இப்ப சொல்லுமா ஜேயோட ஐ பெருக்கண்டா பிள்ளைகள் 1 தர 3 யார் அடிக்குமா? 3. திரும்ப மேல வந்த பிள்ளைகள் இப்ப அடுத்த பெருமானமான 2 எடுத்துட்டு என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? 2 தர 3 6 பிரிண்ட் பண்ணும். தென் எகைன் மேல போயிட்ட பிள்ளைகள் அடுத்த பெருமானமான 3 எடுத்துட்டு பிள்ளைகள் இப்ப யார பிரிண்ட் பண்ணி சொல்லுமா? 3 தர 3 9 பிரிண்ட் பண்ணும். இப்ப மேல போயிட்டு பார்க்கும் இனி பெருமானம் இல்ல. அதுக்கு மேல போயிட்டு பார்க்கும் அங்கேயும் பெருமானம் இல்ல. சோ ஆன்சர் 1, 2, 4, 3, 6, 9. சரியா? ஆம் சார். எங்க இருக்கு ஆன்சர்? சார் யா சொல்லுங்க மேடம். சார் அந்த 4i in range 1, 4 தானே? ஓ, அதுக்கு ஈக்குவலா பிரிண்ட் கொண்டு வந்திருந்தா என்ன நடக்கும்? இதுக்கு ஈக்குவலாவா? இல்ல மேல 4i in range 1, 4 இது ஒன்னாவது. இங்கயா? ஓ இதுக்கு அதுக்கு நேராவே கீழே பிரிண்ட் கொண்டு வந்திருந்தா என்ன நடக்கும்? இதுக்கு நேராக ஈக்குவலா? இல்ல சார் 4i in range 1, 4 தானே? ஓ, அதுக்கு கீழே இப்ப பிரிண்ட் வந்து லூப் உள்ளுக்கு தான் நடக்குது. ஆமாம். லூப்புக்கு வெளியே நடந்துச்சுண்டா ஒன்னாவது. ஆல்ரைட், நீங்க கேக்குங்க இங்க இல்லையா? அப்படியா? இல்ல சார் ஆ 4i in range 1, 4 ஓகே. கீழே 4j in range 1, i ஒன்று கூட்டிப்படும். ஓ, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஜே அது அது அதே மாதிரி வந்துட்டு மறுவா இந்த கீழே வரும் பிரிண்ட் சொல்லி ஃபுல்லா வருது. 4i in ரேஞ்சுக்கு நேரா வரும். ஆல்ரைட், இங்கயா? ஓ அப்படி பிரிண்ட் இப்போ பிரிண்ட் வந்து ஒன்னாவது இப்ப ஜேயும் ஐயும் கேக்குது. இங்க வந்து நான் j into i கொடுக்கியா? ஓ ஓகேவா?
அப்ப இந்த லைன் உங்களுக்கு இருக்கணும் அப்படியா? அப்படி இருந்தா எப்படி வரும் சார்? ரைட், ஓகே. இங்க பாருங்க, ஒவ்வொரு லூப் நிக்கக்குள்ள திரும்ப பெருக்கும். ஓகே, சோ என்ன நடக்கும் பாருங்களா? வெரி குட் கொஸ்டின். இங்க பாருங்க, எங்களுக்குடா இங்க எண்ட் எல்லாம் போட்டியுமா? கமாண்ட் எல்லாம் இருக்கா? சரி, அந்த எண்ட் ஒன்னாவது எண்ட் மட்டும் ஈக்குமே. அப்ப என்ன ஓகே நடக்கும்? ஓகே, பெர்ஃபெக்ட் காட் இட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்கள் பிள்ளைகள் ஐண்ட பெருமானம் யாருமே ஒன்று இருந்து 4 இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் எடுக்கும்? ஒன்று. ஸ்பீடா செய்வோமா? ஒன்று. ஜேட பெருமானம் ஒன்று இருந்து 1 + 1 எங்களுக்கு யார் பிள்ளைகள் 2 எல்லாம் 1 மட்டும் தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 1 எடுத்திருக்கு. ஒன்றோட ஒன்றை பெருக்கு நம்ம இங்க பாரு, ஒன்றோட ஒன்றை பெருக்கி யார் அடிக்கும் எங்களுக்கு? ஒன்று. இது ஓகே? ஓ சார். நீங்க பாரு, இதுக்கு பக்கத்துல என் சமன் போட்டு இன்வடக்கமா இருக்கலாம். இது மீனிங் இவரை பிரிண்ட் பண்ணினா அடுத்த அவுட்புட் எங்களுக்கு கிடையா வரும். இஸ் இட் ஓகே? எல்லாம் கிடையா வரும் என்பது இல்லை பிள்ளைகள். ஜே இன்டு ஐ பிரிண்ட் பண்ணினா அடுத்த அவுட்புட் எங்களுக்கு எங்க வரும்? கிடையா வரும். கிடையா வரும். ரைட். இப்ப லூப் மேல போயிட்டு பாப்பார். மேல போனா இங்க எங்களை லூப்புக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. இல்லன்னா லூப் நிக்கக்குள்ள எங்க வரும்? லூப் நிக்கக்குள்ள 4க்கு நிறைய உள்ள எல்லாத்தையும் செஞ்சு போட்டுதான் எங்க வரும்? இங்க வரும். 4க்கு நிறைய யார் இருக்கு எங்களுக்கு? ஜே இன்டு ஐ இருக்கு பிள்ளைகள். இப்ப ஜே இன்டு ஐ எங்களுக்கு யாரு? மீண்டும் 1. டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட். இப்போ 1 பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்ப லூப் எங்க போகும் பிள்ளைகள்? மேலுக்கு போகும். மேலுக்கு போயிட்டு இப்ப யார் எடுக்கும் எங்களுக்கு? 2 எடுக்கும். 2 எடுத்தோம் எங்களுக்கு. ஜேட லூப்பை பாருங்க பிள்ளைகள். 1, i + 1 3 மட்டும் எங்களுக்கு போதும். அப்ப 1 2 எடுக்கும். எஸ் ஆனவா? ஃபர்ஸ்ட் யார் எடுக்குது? 1 எடுக்குது. 1 எடுத்துட்டோம் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லுது பிள்ளைகள். ஜே இன்டு ஐ. ஜே இன்டு ஐ. இப்ப கொஸ்டின் இருக்கா? ஜே இன்டு ஐ எங்களுக்கு கிடையா பிரிண்ட் பண்ணுமா? ஜே இன்டு ஐ அடுத்த லைன்ல வருமானு கேட்டா அடுத்த லைன்ல வரும். ஏன்னா நம்ம எங்களுக்கு இதை பிரிண்ட் பண்ணி போட்டு அடுத்த அவுட்புட்டுக்கு தான் நான் ஏன் போட்டிருக்கேன். இங்க நடந்த பிரிண்ட்ல கமா போட்டு நான் என் சமன் போட்டுக்கனா? இல்ல. இல்ல. அப்ப இங்க நான் கமா போட்டு என் சமன் போடாட்டி இதுக்கு பிறகு வர அவுட்புட் அடுத்த லைன்ல வரும். ஓகேவா? ஓகே. சோமனங்களுக்கு மேல வந்து செக் பண்ணி பார்த்து பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு பிரிண்ட் பண்ண போதுமா? ஜே இன்டு ஐ. ஜே இன்டு ஐ எங்களுக்கு யார பிள்ளைகள்? இப்ப எங்களுக்கு ஜே வந்து 1 தர 2 யார பிள்ளைகள்? 2 பிரிண்ட் பண்ணும். ஓகே, 2 பிரிண்ட் பண்ணி போடுத்தாமான்னு சொல்லுதோ அடுத்த அவுட்புட் எங்களுக்கு எங்க வருது? கிடையா வருது. கிடையா. ரைட். சோ ஸ்பேஸ். இப்ப எங்களுக்கு லூப் மேல போறார். ஜே இன் ரேஞ்சை செக் பண்ணி பாக்குது. 1 எடுத்தாச்சு. இப்ப யார் எடுக்கும் பிள்ளைகள்? 2 எடுக்குது. இப்ப சொல்லுமா 2 தர 2 யார பிரிண்ட் பண்ணுது எங்களுக்கு? 4 பிரிண்ட் பண்ணும். 4 பிரிண்ட் பண்ணுது. 4 பிரிண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இப்ப மேல போயிட்டு பார்க்க பெருமானம் இருக்கா? லூப் இல்ல. இல்லண்டா எங்களுக்கு கிடையாக யார் அடிக்கிறீங்க? சொல்லுங்க. 2 தர 2 4 பிரிண்ட். ஓகேடா? எதனால இந்த பிரிண்ட் எங்களுக்கு கிடையா வந்திருக்கு பிள்ளைகள்? இதுக்கு முதல்ல நடந்த பிரிண்ட் இருக்குல்ல, ஜே இன்டு ஐ, அது பிரிண்ட் பண்ணி போட்டு சொல்லிருக்கு நெக்ஸ்ட் அவுட்புட் கிடையாது வரணும் சொல்லி. ஓகே, அதனால எங்களுக்கு லூப் நிக்கக்குள்ள நடக்கிற நெக்ஸ்ட் அவுட்புட் இதுங்கிறதால இதனால வார ஆன்சர் எங்களுக்கு எங்க வந்திருக்குமா? ஓகேவா? ஆனா இதுக்கு பக்கத்துல நான் என் போடாதால அவுட்புட் எங்களுக்கு அடுத்த லைன் தான் வரும். இதுக்கு பிறகு வார அவுட்புட் எங்களுக்கு அடுத்த லைன். ஓகேவாடா? ரைட். இப்ப மேலுக்கு எடுத்துட்டு போன பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு 3 எடுக்கும் பிள்ளைகள். 3 எடுத்துட்டு ஜே இன் ரேஞ்ச் 1, i + 1 நம்ம 3 ஒண்டா கூட்டினா 4 பிள்ளைகள். அப்ப 1 2 3 எடுக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு யார் எடுக்குது? 1 தர 3 யார பிரிண்ட் பண்ணும் பிள்ளைகள்? 3. சோ அடுத்த லைன்ல 3 அடிக்கும். ரைட். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் பாக்க இப்ப எங்களுக்கு அடுத்த பிரமாணம் இருக்கா? இருக்கு. அது யார் பிள்ளைகள்? 2. இவங்களுக்கு 3 யார் அடிக்கும் பிள்ளைகள்? 6. இப்ப லூப் மேல போயிட்டு எங்களுக்கு 3 எடுக்கும் பிள்ளைகள். 3 எடுத்தா 3 தர 3 9. இப்ப லூப் மேல போயிட்டு பாக்க மீன் இல்லன்னுக்குள்ள ஐ இன்டு ஜி பிரிண்ட் பண்ண பிள்ளைகள். 3 தர 3 யாரும் 9. இப்ப மேல போயிட்டு பாப்பா நீ அங்கேயும் இல்லையே போது ஸ்டாப் ஆகும். ஓகே. சார், இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரிண்ட் வந்தா கிடையா வருமா?
எந்த ரேஞ்சுக்குள்ள பிரிண்ட் வந்தா விலங்கு இல்ல பாருமா எங்களுக்கு சார் இதே 39 சரி ஏன் சொல்லுங்க சார் ஓமன் இதே 4i ரேஞ்சுக்கு நேரா பிரிண்ட் வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? கிடையா இதே மாதிரி வருமா? 4i in range இதே மாதிரியாடா இந்த 4க்கு நிறையாமன் வா ஆல்ரைட் இந்த 4 லூப் எங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணும் இந்த 4j இந்த வெளியே 4 லூப் எங்களுக்கு மெயின் 4 லூப் நின்றா எங்களுக்கு ஒர்க் பண்ணும் எஸ் அனோவா எஸ் ரைட் நீங்க பாருங்க அப்ப இந்த 4 லூப் எங்களுக்கு லாஸ்டா ஒர்க் பண்ணதுண்டா எந்த பிரிண்ட் ஒர்க் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணுது இந்த பிரிண்ட் இல்லையா இந்த பிரிண்ட் ஒர்க் பண்ணி போட்டு தானே எங்களுக்கு இங்க போகும் இந்த பிரிண்ட் ஒர்க் பண்ணி போட்டுத்தான் இங்க எங்களுக்கு போகும் ஓகே அப்ப இந்த பிரிண்டால வந்த அவுட்புட் எங்களுக்கு யாருமா 9 இந்த பிரிண்ட்டுக்கு பிறகு நான் கமா போட்டு என் சம் போட்டிருக்கேன் போடல போடாட்டி இந்த பிரிண்ட்டுக்கு பிறகு வார பிரிண்ட் எல்லாம் எங்களுக்கு நிலை கொடுத்த நம்ம எஸ் நோவா எஸ் மேல போயிட்டு பாக்குது எங்களுக்கு லூப் நிக்க போக்கல i into i பிரிண்ட் பண்ணுது அப்ப அடுத்த லைன்ல எங்களுக்கு யார பிரிண்ட் பண்ண முடியும் i into i காட்டு மாதிரி யார் எங்களுக்கு a into i 9 9 நோ நோ யா ஓகே இல்லையா லூப் நிக்கக்குள்ள ஆல்ரைட் 9 தான் கரெக்ட் ஓகே ஓகே சார் ரைட் இப்ப எங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் பைத்தன் பொறிமுறையின் நிறைவேற்றுகை வெளியேறியாது அவுட்புட்டா கேட்டிருக்கு பாப்போம் இல்ல அந்த அன்வான்ட் மைக்கல் அம்பிளிகள் மியூட் பண்ணுங்க சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பின்வரும் பைத்தன் குறிமுறை நிறைவேற்றுகின்ற வெளியேறியாது ரைட் ஒருக்க பார்ப்போம் இங்க பாருங்க அம்பிளிகள் எங்களுக்கு லிஸ்ட் ஏ என்று சொல்லியும் லிஸ்ட் பி என்று சொல்லியும் லிஸ்ட் சி என்று சொல்லியும் பிள்ளைகள் 3 லிஸ்ட் எங்களுக்கு இருக்கு ஏக்குள்ள 2 பரிமாணமும் பிக்குள்ள 2 பரிமாணமும் சி என்று சொல்லி எம்டி லிஸ்டும் எங்களுக்கு இருக்கு ஏயின் லிஸ்ட் என்று சொன்னா பிள்ளைகள் லிஸ்ட் ஏல உள்ள ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக யாருக்கு கொடுக்கும் பிள்ளைகள் ஏக்கு கொடுக்கும் இப்ப சொல்லுங்க போர் ஏயின் லிஸ்ட் என்று சொன்னா லிஸ்ட் ஏக்குள்ள உள்ள ஒவ்வொரு பரிமாணத்தை பாஸ் பண்ணும் இல்லையா ஃபர்ஸ்ட் லூப்ல யாரு போகும் எங்களுக்கு 1 தென் for b in list b என்று சொன்னா பிள்ளைகள் லிஸ்ட் b ல உள்ளதை யாருக்கு பாஸ் பண்ணுவோம் b க்கு அப்படினால் b க்கு முதலாவது யாரு போகும்னா 3 லிஸ்ட் c dot append a into b என்ன பிள்ளைகள் a b ஆல பெருக்கி c குள்ள append பண்ணுங்க append என்பது ஒரு லிஸ்டின் கடைசி பரிமாணமா நாங்க புதிய எலிமெண்ட்டை சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணது append ஏட பரிமாணம் எங்களுக்கு 1 பீட பரிமாணம் 3 1 into 3 எங்களுக்கு 3 போயிட்டு பிள்ளைகள் சி குள்ள சேரும் ஓகேடா டவுட் இருக்கா அப்ப இந்த எம்டி லிஸ்டுக்குள்ள சி போய் சேர்ந்தா எங்களுக்கு திஸ் ஒன் இப்ப எங்களுக்கு இந்த லூப்புக்கு தான் வரும் பிள்ளைகள் இங்க போய் பார்த்தா 4b லிஸ்ட் பி குள்ள வருது இருக்கா எஸ் 3 போனா இப்ப அடுத்த பரிமாணம் யார் பிள்ளைகள் 4 இப்ப எங்களுக்கு a into b append பண்ணும் பிள்ளைகள் a எங்களுக்கு 1 b எங்களுக்கு 4 1 into 4 எங்களுக்கு append பண்ணும் ஓகே இப்ப மேல போயிட்டு பார்க்கும் பிள்ளைகள் லிஸ்ட் பி ல வேற பரிமாணம் இல்ல லிஸ்ட் பி ல வேற பரிமாணம் இல்லாட்டி மகன் இப்ப எங்களுக்கு எங்க போகணும் பிள்ளைகள் மேலுக்குள்ளக்கு போ மேலுக்கு போயிட்டு மகன் இப்ப லிஸ்ட் ஏல இருந்து யார் எடுப்பார் 1 எடுத்தா நெக்ஸ்ட் யார் எங்களுக்கு 2 கிளியர் பட் 2 எடுத்துட்டு பிள்ளைகள் மீண்டும் 4b இன் லிஸ்ட் பி அப்ப மீண்டும் லூப் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள் b என்பது லிஸ்ட் பி குள்ள இருந்தா ஃபர்ஸ்ட்க்கு யார் எடுக்கும் 3 இப்ப 3 எடுத்துட்டு மகன் எங்களுக்கு 3 எடுத்துட்டு பிள்ளைகள் append பண்ண போது a into b பிள்ளைகள் 2 into 3 எங்களுக்கு யார் பிள்ளைகள் 6 வந்து append ஆகும் மேல போயிட்டு மோன் எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிள்ளைகள் b க்கு வந்து 4 எடுப்பார் 2 into 4 எங்களுக்கு யார் பிள்ளைகள் 8 மேல போயிட்டு பார்க்கும் இனி பரிமாணம் இல்ல இங்க போயிட்டு பார்க்கும் இங்கேயும் மெயின் லூப்புக்கு இனி பரிமாணம் இல்ல இல்லையண்டா போலப் முடிஞ்சோன்னா சி பிரிண்ட் பண்ணு சி எங்களுக்கு 3 4 6 8 கொண்ட லிஸ்ட் ஓகேவா ஓகே சார் பின்வரும் பைத்தன் குறிமுறையில் p சமன் 10 q சமன் 4 r சமன் 2 s சமன் 3 ஆக இருப்பின் அதை நிறைவேற்றுகின்ற வெளியீடு என்னன்னு கேட்டிருக்கு இங்க பாருங்க தந்திரிக்காங்களுக்கு p சமன் 10 q சமன் 4 p சமன் 10 q சமன் 4 q சமன் 4 ரைட் r சமன் 2 s சமன் 3 r சமன் 2 s சமன் 3 r சமன் 2 ரைட்
தம்பிங்க பாருங்க, நாங்க சுருக்கி பார்ப்போம் இல்லையா மேனுவலா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க யாச்சு இருக்கிறோம். ஆர்டர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பிரக்கெட், அதுக்கப்புறம் அடைப்பு, அதுக்கப்புறம் பெருக்கல், பிரித்தல், ஃப்ளோர் டிவிஷன், மடியுலஸ் இருக்குமா. இதுல யார் எங்களுக்கு இடமிருந்து வலது பக்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு வராங்களோ 4 பேர்ல யாரு முதலாவது வருதோ அதை செஞ்சோம்னா சரி. இப்ப அடைப்ப சுருக்கம் நம்ம எங்களுக்கு ஈஸியா 10ல 4 போன பிள்ளைகள் யார் எங்களுக்கு 6, அங்கால உள்ளது எங்களுக்கு வரப்போதும். நம்ம பாருங்க, எங்களுக்கு பெருக்கல் அடுக்கலாம் இருக்கு பிள்ளைகள். நெக்ஸ்ட் நாங்க செய்ய வேண்டியது யாரு அடுக்கு. சொல்லுங்க பிள்ளைகள், அடுக்க செஞ்சாமன் 6 தர 2 3 அடுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8. அங்கால எங்களுக்கு ஸ்லாஷ் 4 ஃப்ளோர் டிவிஷன் 2. ஓகேவா? இப்ப சொல்லுங்க எங்களுக்கு பெருக்கல், பிரித்தல், ஃப்ளோர் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. யாரை நாங்க முதல்ல செய்யணுமா? பெருக்கல். இரண்டாவது எங்களுக்கு இந்த 3லயும் பிள்ளைகள் யாரு முந்தி வராங்களோ அவங்கள செஞ்சோம்னா சரி. அப்ப 6 எங்களுக்கு 48. அதன் கீழ் எங்களுக்கு 4, அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷன் 2. இப்ப சொல்லுமா எங்களுக்கு பிரித்தல் 48 4 யாரு பிள்ளைகள்? 12. 12.0. ஏன்னா பிரிச்சாமன் வாரது எல்லாமே எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? தசமதான பெருமானம் 12.0. ஃப்ளோர் டிவிஷன் நாங்களே யாரு வரப்போது பிள்ளைகள்? 2. ஃப்ளோர் டிவிஷன் எங்க பிள்ளைகள் 12.0 2 எத்தனை முறை இருக்கு? 6. 6 முறை. தசமதானம் எங்கிறதால ஆன்சர் எங்களுக்கு தசமதானம். ஃப்ளோர் டிவிஷன் தெரியாத சொல்றேன் பாருங்க. 10/3 கொடுத்தோம்னா எங்களுக்கு 3.33 போயிட்டு இருக்குமா இல்லையா? ஆனா 10 ஃப்ளோர் டிவிஷன் 3 கொடுத்தோம்னா பிள்ளைகள் அர்த்தம் 10ல 3 எத்தனை முறை? 3. ஓகேவா? இப்ப எங்களுக்கு 30ல வந்த பிள்ளைகள் ஃப்ளோர் டிவிஷன் நாங்க 14 கொடுத்தா 14 30ல எத்தனை முறை இருக்கு? 2 முறை. ஸ்லாஷ் போட்டோம்னா தசமதானத்தோட கணிச்சு காட்டும் பிள்ளைகள். ஃப்ளோர் டிவிஷன் போட்டோம்னா முழு எண்ணம் மட்டும் காட்டும். ஸோ எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் இருக்கு 6.0. ரன் பண்ணி பார்ப்போம் சரியான சொல்லி. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, பின்வரும் பைத்தன் குறிமுறையின் நிறைவேற்றுகை வெளியீடு என்னன்னு கேட்டிருக்கு. ரெண்டு ஃப்ளோர் டிவிஷன் 4 வந்தா என்ன சார்? வெரி குட் கொஸ்டின். நீங்க பாருங்க, 2 ஃப்ளோர் டிவிஷன் 4 பிள்ளைகள் 2 ஃப்ளோர் டிவிஷன் 4 தவிர 2 4 என்ன எங்களுக்கு சொல்லுங்க? 0.5. எஸ் ஆனவா? இது எங்களுக்கு எத்தனை முறை என்று காட்டும். அப்ப என்ன வரும் ஆன்சர்? 0. என்ன வரும்? 0 வரும். ரன் பண்றோம் பாருங்க. கிளியர்? சார் 41வது ரிப்பீட் செய்ய முடியும்? 41 ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்குது, அதுக்கப்புறம் லிஸ்ட் பிக்குள்ள போயிட்டு இங்க இருந்து ஒரு எலிமெண்ட், இதோட இதை பெருக்கி இதுக்குள்ள சேர்க்கணும். ரெக்கார்டிங் போடுவோம் தானே, அதுக்கு பாருங்கண்ணா திரும்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிவர் எடுப்பாருடா. லூப் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிவருக்கு நடக்குது. இந்த லூப்ல 1 எடுத்துட்டு தென் உள்ளுக்கு போன பிறகு லிஸ்ட் பிக்கு லூப் நடக்குது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு 3 எடுப்பாரு. 1ஓட 3 பெருக்கி வரல சேர்க்காரு. திரும்ப 1ஓட 4 பெருக்கி இவர்ல சேர்க்காரு. கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் எங்களுக்கு லூப் மேல போயிட்டு அடுத்துல 2 எடுக்காரு. திரும்ப 2ஓட 3 பெருக்கி இதுக்குள்ள சேர்க்காரு. திரும்ப 2ஓட 4 பெருக்கி இதுக்குள்ள சேர்க்காரு. ஓகே? ஓகே சார். ரைட். நீங்க பாருங்கடா, பின்வரும் பைத்தன் குறிமுறையின் நிறைவேற்றுகை வெளியீடு என்று கேட்டிருக்கு. இதுவும் வெரி சிம்பிளஸ்டான ஒரு சிம்பிளான பிளே கொஸ்டின் உண்டு. பாருங்க, எங்களுக்கு டோட்டல் என்று சொல்லி 50 இருக்கு. டோட்டல் பிளஸ் ஈக்குவல் இன் ரிட்டர்ன் பண்ண சொல்லிக்கோங்க டோட்டல். இதுல கவனிங்களுக்கு டெஃப்க்கு நேரே சார் எஃப்ஆர் டியூ வந்தா வா தசமம் வரும். யா ஃப்ராக்ஷன் எங்களுக்கு பிள்ளைகள் நார்மலா டிவிஷன்ல வந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் பிள்ளைகள் எங்களுக்கு நார்மலா ஏதாச்சும் ஒரு நம்பர் ஃபிளாட்ல வந்தா ஆன்சர் ஃபிளாட் தான். பைத்தன்ல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எங்களுக்கு ஃபிளாட்ல வந்தா ஆன்சர் எங்களுக்கு ஃபிளாட் தான் பிள்ளைகள். அல்ல நாங்க பிரிச்சாலே ஆன்சர் எங்களுக்கு யாருங்க ஃபிளாட். ஓகேவா? இங்க பாருங்க, டோட்டல் 50 இருக்கு பிள்ளைகள். டெஃப் அட் என்னன்னு சொல்லி இருக்குங்க. டெஃப்க்கு நேரே பிரிண்ட் பண்றோம் at 20 அப்படின்னா at 20 மெத்தட் கால் ஆகுது பிள்ளைகள். அப்ப நான் என்னக்கு யாரமா நாங்க பாஸ் பண்ணிருக்கோம்? 20 பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா?
தம்பி குளோபல் டோட்டல் நம்ம வெளியே உள்ள டோட்டல் தான் உள்ளுக்கு வாரன்னு அர்த்தம். குளோபல் டோட்டல்ண்டா வெளியே உள்ள வேரியபிளை உள்ள நான் யூஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த 50 வந்த பிள்ளைகள் இங்க உள்ளுக்கு வருமெண்டா டோட்டலோட நான் என்ன கூட்டுறேன் அப்ப சொல்லுமா டோட்டல் எங்களுக்கு யார பிள்ளைகள் டோட்டல் எங்களுக்கு 50 என்ன எங்களுக்கு யாருமா 20 ரெண்டையும் கூட்டின பிள்ளைகள் 70. இப்போ டோட்டல் சமன் டோட்டல் பிளஸ் என்னென்ன பிள்ளைகள் டோட்டல் மாறுது டோட்டலோட என்ன கூட்டி மாத்தின பிள்ளைகள் 70 வரும். இந்த 70க்கான மாற்றீடு அவுட் சைட்லயே நடக்குமா இல்லையா? நடக்கும். ஏன்னா நாங்க யூஸ் பண்ண குளோபல் கீவேர்ட் குளோபல் பயன்படுத்தி பிள்ளைகள் ப்ராசஸ் பண்ணா உள்ளுக்கு மாத்தினால் குளோபல்லையும் மாறும். ரிட்டர்ன் பண்ண சொல்லிக்கமா டோட்டலை அப்ப இந்த ஃபங்க்ஷனு கூட வார அவுட்புட் 70. ஓகேயா? அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி டோட்டல சும்மா டோட்டல் எங்களுக்கு யாரும் பிள்ளைகள் இப்ப மாறிட்டு 70. யார் வரும்? 70. 70. அதுவும் எங்களுக்கு 70. டவுட் இருக்கா? இல்ல. So answer 70. Alright. The next எங்களுக்கு பார்ப்பேன். பின்வரும் HTML கோட் இருக்கிறதுக்கு lingual style sheet href style.css எங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் CSS பிள்ளைகள் லிங்க் பண்ணியிருக்கோம். என்ன CSS லிங்க் பண்ணப்பட்டிருக்கு நம்ம style.css அந்த style.css தான் இங்க எங்களுக்கு கோடிங்ல இருக்கு. இங்க ஸ்டைலிங்குக்காக யூஸ் பண்ணிக்காங்க ptag அதுக்கு பர்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட் நீங்க பாருங்க எங்களுக்கு ஸ்டைல் பிள்ளைகள் இருக்கட்டும். எங்களுக்கு P வந்து எலிமெண்ட் செலக்டர் ஹேஷ் டாபிக் போட்டிருக்குமா இது எங்களுக்கு ஐடி செலக்டர் டாட் வச்ச பிள்ளைகள் கிளாஸ் செலக்டர் ஈஸி டாட் வச்ச எங்களுக்கு கிளாஸ் செலக்டர். ரைட் ரெக்கார்டிங் அனுப்புறம் பாருங்க எனக்கு ஏழாது எனக்கு காலையில இருந்து ஃபுல்லா நான் செமினார்ல இருந்து கொண்டு 8 மணி இருந்து பின்ன 5 மணி செமினார் செஞ்சு போட்டு வந்து குந்தி கொண்டிருக்கேன். இதுக்கு முன்னுக்கும் எனக்கு கடுடாயிட்டா இருக்கு ஏழாது. ரைட் நித்திர மயக்கம் நித்திரை என்றதுனால கிட்டத்தட்ட இந்த 3 நாளைக்கு நான் நித்திர ஒன்றரை பிள்ளைய 10 ஹவர்ஸ் தான். லாஸ்ட் 3 டேஸுமே நான் தூங்குனது 10 ஹவர்ஸும் இல்லை. யோசிச்சு பாருங்க எவ்வளோ டயர்டா இருக்குன்னு சொல்லி. நைட்டு நைட் தூங்கும்போது 1:30 காலை எழும்பும்போது 3:45 முந்தின நேரத்து தூங்கும்போது 12 மணி கூட இந்த செமினார் முடிச்சு போட்டு 12 மணி ஆயிடுச்சு முடிச்சு போட்டு தூங்குன பிள்ளைகள் 12:30 காலை எழும்பக்குள்ள திரும்ப 3:45. அதுக்கு முதல் நாள் அதே மாதிரி 8 ஹவர்ஸ் தூங்கணும். பட் இந்த செமினார்னால ஒன்றும் செய்யலாம் இருக்கு. செமினார்ல ஒன்றும் செய்யலாதே ஒவ்வொரு நாளும் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் தூக்கம். அதனால இன்னைக்கு நான் வெளியே தூங்கணும் முடிச்சு போடுறவங்களே தூங்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து நாளை தான் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் நாளைக்கு காலையில் முடிச்சோம்டா எஸ்ஏ நாளைக்கு பின்னர் போட்டோம்டா சரி. 3 டேஸ் டோட்டலாகவே நான் ஒரு 10 ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பேன். இந்த லாஸ்ட் 3 டேஸுமே கடைசி 3 நாள் 10 to 12 ஹவர்ஸுக்குள்ள தூங்கியிருப்பேன். அதனால தூங்கலை ஃபுல்லாக அவங்களோட பேப்பர் பிஸி அது இதுன்னு சொல்லிப்பா. ரைட் பாருங்க மணிகளுக்கு கேட்ட கொஸ்டின் பிள்ளைகள் வெரி சிம்பிள். பாடிக்குள்ள பாருங்க மணிகளுக்கு P-குள்ள பிள்ளைகள் ஐடி செலக்டர் யூஸ் பண்ணிருக்கேன் டாபிக். ஸோ டாபிக் என்ன செய்யுது கலர் ப்ளூவா. கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ற ஹைலைட் என்ன சொல்றது பிள்ளைகள் கலர் கிரீன். பட் இருந்தாலும் ஸ்டைல் என்று போட்டு பிள்ளைகள் கலர் ரைட் போட்டிருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படிப்பிக்கும் போதே என்னதான் நாங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு எத்தனை ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தாலும் முதலாவது எங்களுக்கு என்ன ஸ்டைல் ஒர்க் பண்ணுமெண்டா இன்லைன் தான். யார் ஒர்க் பண்ணுமா இன்லைன். என்னதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ல லிங்க் பண்ணி வச்சாலும் பிள்ளைகள் இன்லைன் சிஎஸ்எஸ்ல மாத்திருந்தாம ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அவுட்புட் ரெண்டர் ஆகும். அப்ப சொல்லு பிள்ளைகள் இங்க சிஎஸ்எஸ் டெஸ்ட் என்பது என்ன கலர்ல வருமோ எங்களுக்கு ரெட் கலர்ல. என்ன கலர்? ரெட் கலர். அதே மாதிரி எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிள்ளைகள் பி எலிமெண்ட்டுக்குள்ள ஏஎல்ஐசிடி சொல்லுமா பி எலிமெண்ட்டுக்கு என்ன கலர்? பர்பிள். ஸோ ஏஎல்ஐசிடி பர்பிள் வரும். எங்க இருக்கு ஆன்சர்? 5வது. ஓகே சிம்பிள். அடுத்து பாருங்க எங்களுக்கு இயங்கு நிலை வலைத்தளம் நிலையியல் வலைத்தளம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? தம்பி நிலையியல் வலைத்தளம் என்பது பிள்ளைகள் ஒரு வெப்சைட்டுக்கான உள்ளடக்கம் மாறாமல் குறிப்பிட்ட காலத்துக்கு நிலையாக இருக்குமெண்டா ஸ்டேட்டிக். உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம்டா ஒரு நிறுவனத்துக்கான வெப்சைட் ஒரு பாடசாலைக்கான வெப்சைட்ல பிள்ளைகள் பொதுவா கண்டென்ட் மாறாது இல்லையா? அது அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
டேட்டா பேஸோட சர்வரோட கனெக்ட் ஆகாத எல்லா சைட்டுமே ஸ்டாட்டிக். கிளியர்மா? டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகாத எந்த சைட்டுமே யாருமா எங்களுக்கு ஸ்டாட்டிக் சைட். இந்த ஸ்டாட்டிக் சைட் எல்லாம் பொதுவா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற மொழிகளை பயன்படுத்தி எழுதுற. டைனமிக் சைட்னா எந்த ஒரு வெப்சைட் டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகுதோ அது எங்களுக்கு டைனமிக் சைட். ரிசல்ட் வந்த பிறகு நாங்க இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணுவோம் டூயின்ஸ்ல. இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணா நாங்க என்டர் பண்ற இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை காட்டுமா இல்லையா? ஸோ இது டைனமிக். வாட்ஸ்அப்பை திங்க் பண்ணி பாருமா, எங்களுக்கு ஃபேஸ்புக்கை பாருங்க அப்ளிகள், இன்ஸ்டாகிராமை பாருங்க, டிக்டாக்கை பாருங்க, கண்டென்ட் எங்களுக்கு ஓட்டோ அப்ளிகள் மாறிக்கொண்டு இருக்கா இல்லையா? நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உடனே உடனே வருது அப்ளிகள். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு டைனமிக் சைட். இப்போ டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகி சர்வரோட இன்வால்வ் ஆகி எந்தெந்த சைட் எல்லாம் எங்களுக்கு ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் டைனமிக். ரைட் சார், எங்களுக்கு எக்ஸ்டர்னலுக்கு பிளாக் கொடுத்தா கிடைக்கும். நான் ப்ராக்டிகலா காட்டு நாளைக்கு வாங்கலாம். நாளைக்கு நம்ம இது பார்ப்போமே. அப்ப அந்த டைம் நான் ரன் பண்ணி பாக்குற டைம்ல கையோட ஞாபகப்படுத்தும் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இப்ப வெளியே முடிக்கணும்டா. ரைட் பாருங்க. உள்ளடக்க முகாமைத்துவ முறைமை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பாப்புலரான ஒரு சிஸ்டம் இருக்கு பேர் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸ் வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டைனமிக் வெப்சைட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தேவையான எல்லா விதமான இயங்குநிலை வலைத்தளங்களையும் இயக்கவியல் வலைத்தளங்களையும் CMS பயன்படுத்தி உருவாக்கலாம். CMS டேட்டா பேஸ் இல்லாம இயங்காது. ரைட் CMSல நீங்க நார்மல் அப்ளிகள் ஜீரோ கோடிங் நாலேஜ்ல இருந்தாலும், ஜீரோ நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலும் பிள்ளைகள் கோடிங்ல நீங்கள் எந்த விதமான கோடிங்குமே தெரியாட்டி CMS பயன்படுத்தி டராஸ், eBay, AliExpress போன்ற வெப்சைட் அப்ளிகள் ஒன் டேக்குள்ள பிள்ளைகள் செஞ்சு முடிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது CMS. பட் எனக்கு விருப்பம் இல்லை பிள்ளைகள். என்ன கோடிங் எழுதுறது இல்லையே, சும்மா தூக்கி போட்டு செய்யறது விருப்பம் இல்லை. மாதிரி கோடிங் எழுதுதான் பெஸ்டா இருக்கு, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட் பாருங்க, நீங்க 7 மணி போட்டு படிச்சு பாருங்க பிள்ளைகள். வேர்ட் ப்ரெஸ் இருக்குமான்னு ஒரு யூடியூப்ல படிக்கலாம். நான் யூடியூப்ல படிச்சேன். நானது வேர்ட் ப்ரெஸ் ஃபர்டிங் ஆப்ஷன் சொல்லி பிள்ளைகள் நல்ல சேனல் எல்லாம் இருக்கு, அதுல போயிட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை பிள்ளைகள். கிளைண்ட் சம்திங் அந்த கிளைண்ட் வந்து உடனடி எங்களுக்கு வெப்சைட் தேவைன்னு சொன்னால் வேர்ட் ப்ரெஸ்ல செஞ்சு கொடுப்பேன். பட் நாளைக்கு எனக்கு சைட் வேணும், நாளை எனக்கு சைட் வரும்னு சொன்னா வேர்ட் ப்ரெஸ்ல செஞ்சு கொடுப்பேன். ஏன்டா ஸ்பீடா செய்யணுமே, அதுக்கு கோடிங் எழுதிட்டீங்க டைம் இல்லை. கிளைண்ட் ஒரு மாதம் டைம் தருவாருன்னு சொன்னா நான் அழகா கோடிங்ல செஞ்சு பில் பண்ணி கொடுப்பேன். கோடிங்ல செஞ்சு கொடுக்குற திருப்தி வேர்ட் ப்ரெஸ்ல வராது. இந்த கோடிங்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா எழுதிட்டு போகலாம் இல்லையா? வேர்ட் ப்ரெஸ் ஓப்பன் சோர்ஸ், CMS ஓப்பன் சோர்ஸ், அழகா படிச்சு பாருங்க. ரைட் படிக்கல அந்த வேலை ஒரு 4 வீடியோ பாத்தீங்கன்னா சரி பாருங்க. உள்ளடக்க முகாமை முறைமை வலைத்தளங்கள் யாவும் நிலையியல் வலைத்தளங்களாக கருதப்படும். தவறு பிள்ளைகள், எங்களுக்கு இயக்கவியல் வலைத்தளம். யாருக்கு இயக்கவியல் வலைத்தளம். தென் B பாருங்க பிள்ளைகளுக்கு, இயங்குநிலை வலைத்தளங்களில் உள்ள வலைப்பக்கங்கள் யாவும் சேவையக அல்லது தரவுகளின் அடிப்படையில மாற்றம் அடையக்கூடியன. சரி, டைனமிக் வெப்சைட் பிளேயர்களுக்கு கண்டென்ட் நம்ம நோட்டவா சேஞ்ச் பண்ணும். ஸோ B கூட்டு சரி. இயங்குநிலை வலைத்தளங்களை விட நிலையியல் வலைத்தளங்கள் யாவும் வலை மேலோடியில் வேகமாக செயற்படுத்தப்படும். சரி, ஏன் தெரியுமா? டைனமிக் கண்டென்ட் பிளேகள் டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் வரதுக்கு லேட் ஆகும். ஆனா ஸ்டாட்டிக்கு முன்னாடி டேட்டா பேஸ் இல்ல, உடனடியா ரெண்டர் ஆகிறதுல ஃபாஸ்டா இருக்கு. சரி சார், நீங்க கோடிங் படிச்சு தர மாட்டீங்களா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு? நான் கோடிங் கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் அங்க பேட்ச் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜாவா, C#, PHP அட்வான்ஸ்டான PHP சிஸ்டம் டெவலப்மெண்ட் தான் தொடங்குவேன். நீங்கள் என்ன முடிஞ்சது கண்டெக்ட் பண்ணுங்க அப்படி வாராங்கள் இருந்தா. ஏன் ஆன்லைன்ல செய்வது? ஆன்லைன் வளமே செய்யறது. நம்ம நம்பர் உங்கள்ட்ட இருக்கு தானே, குரூப்ல கண்டெக்ட் பண்ணீங்கன்னா சரி, வாட்ஸ்அப்ல கவனிமா. அப்ப கூற்று பிள்ளைகள் உள்ளடக்க முகாமை முறைமை வலைத்தளங்கள் யாவும் நிலையியல் வலைத்தளம் தவறு. இயங்குநிலை வலைத்தளங்களில் உள்ள வலைப்பக்கங்கள் யாவும் சேவையக அல்லது தரவுகளின் அடிப்படையில் மாற்றம் அடையக்கூடியன. சரி,
இயங்குநிலை வலைத்தளங்களை விட நிலையியல் வலைத்தளங்கள் யாவும் வலை மேலோடியில் வேகமாக செயற்படுத்தப்படும். சரி, சேவையக கணினியின்றி நிலையியல் மற்றும் மாற்றம் அடையக்கூடிய வலைத்தளங்களை செயற்படுத்த முடியும். சரியாடா இது? இல்ல சர்வர் இல்லாம பிள்ளைகள் நாங்க ரன் பண்ணலாமா? ஸ்டாட்டிக் ஓகே. சர்வர் இல்லாம டைனமிக் ரன் பண்ணலாமா? பிஹெச்பி ரன் பண்ணணும்னா நாங்க என்னது போடணும் பிள்ளைகள்? சர்வர் போடணும். சர்வர் இல்லாட்டி பிள்ளைகள் பிஹெச்பி ஒர்க் பண்ணாது. நாங்க சாம் சர்வர் எல்லாம் படிப்போமே, சர்வர் இல்லாட்டி பிஹெச்பி ஒர்க் பண்ணாது. ஸோ டி கூற்று பிள்ளை. அவங்க சொல்றாங்க நிலையியல் மற்றும் மாற்றம் அடையக்கூடிய வெப்சைட் வந்து சர்வர் இல்லாம ரன் ஆகுமா? நிலையியலுக்கு ஓகே, மாற்றம் அடையக்கூடிய சைட்டுக்கு சர்வர் இல்லாட்டி இயலாது. ஸோ ஆன்சர் பிஎம்சி அங்க இருக்குமா? செகண்ட் ஒன். செகண்ட். யா. அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள். அடுத்த கொஸ்டின் லேசான கொஸ்டின் உண்டு. உங்களுக்கு ஃபோர் லூப் அதுல விளங்குனா இங்க லேசி. இங்க பாருங்க, நம்பர்ஸ் என்று சொல்லி பிள்ளைகள் ஒரு வேரியபிள் இருக்கு. அரே என்பது பைத்தன்ல நாங்க லிஸ்ட் அப்ல எல்லாம் பயன்படுத்துற மாதிரி பிஹெச்பில நாங்க யூஸ் பண்ற டேட்டா டைப் எங்களுக்கு அரே, ரைட்? ஸோ எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், ஃபார் ஈச் நம்பர்ஸ் எஸ் என்ன பிள்ளைகள் நாங்க ஃபார் ஐஎன்எக்ஸ் என்று கொடுத்த மாதிரி தானே இங்க ஃபார் ஈச் நம்பர்ஸ் எஸ் என்ன பிள்ளைகள் நம்பர்ஸ்ல உள்ள ஒவ்வொரு பரிமாணத்தையும் யாருக்கு பாஸ் பண்றாங்க? எண்ணுக்கு பாஸ் பண்றாங்க. ஸோ சொல்லுங்க, அப்ப எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாரு போகுது பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் டைம் 1 போகுது. தென் ஃபார் ஈச் நம்பர்ஸ் as m நம்பர்ஸ்ல உள்ள ஒவ்வொன்றையும் யாருக்கு பாஸ் பண்றாங்க பிள்ளைகள்? எம்முக்கு. அதே மாதிரி எம்முக்கு யாரு பாஸ் ஆகும்? 1. எக்கோ பண்ண சொல்லியிருக்கோம் பிள்ளைகள், என் டாட் எம் பிள்ளைகள் என்னையும் எம்மையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. யாரு பிள்ளைகள்? என் 1 எம் எங்களுக்கு யாரு? 1. தென் அங்கால ஸ்பேஸ் உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. இப்ப பிள்ளைகள் மீண்டும் எங்களுக்கு இன்னும் ஃபோர் லூப் தான் நடக்க போதும், மெயின் லூப் நடக்காத பிள்ளைகள். இந்த ஃபோர் ஈச் தான் நடக்கும். இது முடிஞ்சால்தான் மெயினுக்கு வரும். இப்ப இந்த ஃபோர் ஈச்ல நம்பர்ஸ்ல இருந்து யாருக்கு பாஸ் பண்ணும் பிள்ளைகள்? எம்முக்கு. நம்பர்ஸ்ல இருந்து 1 எடுத்தாச்சு பிள்ளைகள். இப்ப யார் எடுக்கும் எங்களுக்கு அடுத்த பரிமாணம்? 2 எடுக்கும். இப்ப எங்களுக்கு 1ஓட 2 சேர்த்து பிரிண்ட் பண்ணி காட்டும். அப்ப அவுட்புட் என்ன எங்களுக்கு? 1 2. அதே மாதிரி மேல போன பிள்ளைங்களுக்கு நம்பர்ஸுக்கு இப்ப யார் எடுக்கும்? இப்ப அங்க 3 எடுக்கும். 3 எடுத்து என்ன பிரிண்ட் பண்ணா? 1 3. இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு. நீ இப்ப இந்த லூப் எங்களுக்கு நிற்கும் பிள்ளைகள் மேல போகும். மேல போயிட்டு இப்ப எண்ணுக்கு யார் எடுக்கும் பிள்ளைகள்? எனக்கு 1 எடுத்தா நெக்ஸ்ட் யார் எடுக்கும்? 2. ஸோ எங்களுக்கு ஆன்சர் 2 1 2 2 2 3. நம்ம 3 எடுத்தா பிள்ளைகள் 3 1 3 2 3 3 நடக்கும். டவுட் இருக்கா? இல்ல சார். எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட். ஒன். சிம்பிள். பண்ணி பாருங்க. பின்வரும் HTML கூற்றை கருதுக. A href https cmb.ac.lk. ரைட். அதுலயும் பாருங்க எங்களுக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கலா. டைட்டில் என்ன கேஸ்? நம்ம இங்க பாருங்க. ரைட், நான் சேவ் பண்றேன் பிள்ளைகள் டெஸ்க்டாப்ல. மேபி ஓகே. இதுல abc.html பாருங்கடா. இந்த கோடிங் அப்படியே நான் காப்பி பண்ணி போறோம். ஈஸி எங்களுக்கு. டைப் பண்ணி நீங்க தேவையில்ல. விசிட். ஓகே. சேமன் நீ பாருங்க. இப்ப நார்மல் அப்ளிகள் இங்க டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? மனைகளுக்கு விசிட் யூஓசிங்கிறது அப்ளிகள் ப்ரௌசர்ல காட்டும். லிங்க் கொண்ட ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுற டெக்ஸ்ட் வந்து அப்ளிகள் விசிட் யூஓசி. இந்த லிங்கை கிளிக் பண்ணா https cmb.ac.lk என்று சொல்லக்கூடிய வெப்சைட் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். டைட்டில்ல கோ டு யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஆஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோமா இல்லையா? இந்த டைட்டில் டியூட்டி பிள்ளைகள் நான் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன் பாருங்க. டெஸ்க்டாப்ல பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள abc.html இங்க பாருங்க. டைட்டில் டியூட்டியை பாருங்களா. நாங்க ஒரு லிங்க் பிள்ளைகள் ஹவர் பண்ணக்குள்ள இந்த மவுஸ் மேலால கொண்டு போக்கல டைட்டில்ல கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்களை காட்டும். இதை நாங்க சொல்லுவோம் டூல் டிப்ஸ் என்று சொல்லி. யார் பிள்ளைகள்? ஒரு ஹிண்ட் வழங்குற மாதிரி தான் டூல் டிப் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். கிளியர்? சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி, ஒரு குறிப்புரை மாதிரி. கிளியர்? டைட்டில் நாங்க கொடுப்பது பிள்ளைகள் ஹவர் பண்ணக்குள்ள வார ஒரு டூல் டிப். கிளியர்? எஸ் சார். ரைட். இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க எங்களுக்கு கொஸ்டனுக்கான ஆன்சரு. கேட்டகாலி பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் கேட்டகாலி எங்களுக்கு டூல் டிப் சாரி இது எதுக்கு தான் கேட்டிருப்பான் இல்லையா? அதான் கேட்ட வருங்க.
HTML மூலகத்தில் உள்ள டைட்டில் என்னும் பண்பு பயன்படுத்தப்பட்டதன் நோக்கம் யாது? என்ன சார்? குறித்த மீ ஓகே இணைப்பிற்கு ஒரு உதவி குறிப்பு உரையை டூல் டிப் டெக்ஸ்டை சேர்த்தல். ரைட். ஃபோர்த் ஒன். இப்ப அடுத்தது பாருங்க உங்களுக்கு பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? உள்ளீட்டு தரவுகள் மற்றும் வெளியீட்டு தரவுகளை சேமிப்பதற்காக IoT சாதனங்கள் எப்பொழுதும் கிளவுட பயன்படுத்துமாம். தம்பி எல்லா நேரமும் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்தப்படுமாடா. சிலாக்க கிளவுட விரும்ப மாட்டாங்க. அவங்க தன்னை பென் டிரைவ்லயோ மெமரி கார்ட்லயோ அல்லது ஹார்ட் டிஸ்க்லயோ ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு லோக்கல் தேவைங்கிறவங்க மட்டும் எங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள்? கிளவுட்ல. இவங்க சொல்றாங்க எல்லா டேட்டா இன்புட்டையும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணணும்டா. கிளவுட் எப்பொழுதும் தேவையாம். இது சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. அட்மெகா 328 நுண்கட்டுப்படுத்தியில் எப்பொழுதும் ஒத்திசை உள்ளீடுகளும் இலக்கமுறை வெளியீடுகளுமே காணப்படும். நோமன் இது டிஜிட்டலா இருக்கலாம் அல்லது அனலாக்கா இருக்கலாம். ரெண்டுக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். அதனால இந்த கூற்று எங்களுக்கு பிள்ளை. இந்த கூற்று எங்களுக்கு பிள்ளை. 47க்கு 2 ஆண்டு கட்டுக்க ஒருத்தர். 47க்கு ஆன்சர் 4 டாப்பா. எங்க இருக்கீங்க? 4. 48ல பாருங்க மூணாவதுங்களுக்கு GND என்ற அப்படியே கிரவுண்ட் மேன் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். மைனஸ் முடிவிடத்தை நாங்கள் தொடுப்பது அப்படியே கிரவுண்ட்ல. GND ஊசி மூலம் அனைத்து பாகங்களுக்கும் தேவையான பொதுவான குறிப்பு மின்னழுத்தம் காமன் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சொல்ல போனா 0 வோல்டேஜ். 0 வோல்டேஜ் என்னதான் கரண்ட் இல்லை, அதான் எங்களுக்கு மைனஸ். 0 வோல்டேஜ் வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் சுற்றுக்கள் பூரணப்படுத்தப்படும். சரியா இல்லையா? சரி. சரி சார். சரி. இப்ப 49 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுள் உண்மையானவை அவை. ஆன்லைன் கற்கனரிகளை கொள்வனவு செய்தல் ஒரு பியோர் கிளிக் நிறுவன வகையை சார்ந்தது. தம்பி நிறுவன வகைகள் எங்களுக்கு 3 இருக்கு. பியோர் கிளிக், பியோர் பிரிக், பிரிக் அண்ட் கிளிக். ஒரு செயற்பாடு ஆன்லைனு கூடாக மட்டும் நடக்கும்டா பியோர் கிளிக். உதாரணமா நாங்க eBayல பொருள் வாங்குறது. eBay கடைக்கு போயிட்டு வாங்கலாமா? கடை இருக்கா? இல்ல. eBay என்பது ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும். அப்ப யாரு பேரு? பியோர் கிளிக். இப்ப நான் நார்மல் அப்படிகள் எனக்கு தேவையான ஒரு டிஷர்ட் ஒன்று நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். இது பியோர் கிளிக்கா? இல்ல. இல்ல. இது பிரிக் அண்ட் கிளிக். யார் அப்படிகள்? பிரிக் அண்ட் கிளிக். நீங்க டிஷர்ட்டை ஆன்லைன்ல மாத்திரம் தான் பெறலாம்டா பியோர் கிளிக். எங்களுக்கு அப்படி இல்லையே. நான் ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணலாம், கடைக்கும் போயிட்டு நான் வாங்கலாம். அப்ப இந்த செயற்பாடு 2 செயற்பாடுலயும் நடக்குமா இல்லையா? மேனுவலாகவும் நடக்கலாம், கடைக்கு போயிட்டு பியோர் பிரிக்கா கூட இருக்கலாம் அல்லது கிளிக்கா கூட இருக்கலாம். அதனால இதுக்கு பேர் என்ன? பிரிக் அண்ட் கிளிக். இப்ப நாங்க புக்ஸை டவுன்லோட் பண்றோம்னா பிள்ளைகள், புக்ஸ் என்பது நிச்சயம் எங்களுக்கு எலக்ட்ரானிக் டவுன்லோட் பண்ணி தான் எடுக்கணும். அப்ப இது நிச்சயம் எங்களுக்கு யாரா இருக்கும் பிள்ளைகள்? பியோர் கிளிக். அது மாதிரி தான் இங்க எங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. ஆன்லைன் கற்கை என்ன பிள்ளைகள்? ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் கற்கை கொள்வனவு செய்தல் ஒரு பியோர் கிளிக் நிறுவன வகையை சாரும். சரியா பிள்ளையாடா? சரி சார். சரி. ஆன்லைன் கோர்ஸ்னா ஆன்லைன்ல மட்டும் தான் பார்க்கலாம். ஒரு மின் வர்த்தக சந்தை மையம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான மாதிரிகளை பயன்படுத்த முடியும். சரியாம? வருமான மாதிரி பிள்ளைகள் எந்தெந்த மெத்தட்ஸ் கூடாகலாம், எந்தெந்த வே கூடாகலாம் ஒரு கம்பெனி வருமானம் விட்டதோ அதெல்லாம் வருமான மாதிரியம். சில கம்பெனி வெப்சைட்ல பிள்ளைகள் விளம்பரம் போட்டிருப்பான், அதுக்கு மேலதிகமாக விற்பனை செய்வதனூடாக வருமானம் எடுக்கலாம், அதுக்கு மேலதிகமா புரோக்கர் சார்ஜ் எடுக்கலாம். இப்படி நிறைய வருமான மாதிரிகள் பிள்ளைகள் அமல்படுத்தலாம். மேபி சப்ஸ்கிரிப்ஷன் செய்யலாம். ரைட். அப்படி சோ 2வது எங்களுக்கு பி கூற்றும் அது சரி இல்லையா? எஸ். பொருள் விநியோகத்தின் போது காசு முறையானது வர்த்தக தளங்களில் ஒரு கொடுப்பனவு முறையாக காணப்பட்டாலும் இதனை பயன்படுத்தி சர்வதேச ரீதியில பொருட்களை கொள்வனவு செய்திட முடியாது. சரியா இல்லையா? சரி. ஏனண்டா நம்ம உள்ளூர்ல ஆர்டர் பண்றவனே சாமான் வந்துட்டு கோல் எடுத்தா போன் ஆஃப் பண்ணி விட்டுருவான், போய் வாங்க மாட்டான். அதான் கேஷ் ஆன் டெலிவரி. ஆர்டர் போடுவோம், வார டைம்ல காசு இருந்தா எடுப்போம், இல்லாட்டி தூக்க தேவையில்ல. இதான் நம்ம நாங்களுக்கு COD, கேஷ் ஆன் டெலிவரி. பாவம் அனுப்புறோம் இல்லையா? அதனால சில வாட்டி சொல்றேன், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு டெலிவரி சார்ஜ் போடுவோம், அதுக்கப்புறம் நீங்க எங்கட காசு போடுங்கன்னு. நான் நடமா மாட்டானே அதுக்காக. ஸோ எங்களை கூற்று செய்ய பிள்ளைகள். டிஏ பர்மன் அனைத்து இலத்திரனியல் வியாபாரங்களும் ஒரு இலத்திரனியல் வர்த்தகத்தின் பிரிவாகவே கருதப்படும். தவறு இல்லையா? பிசினஸுக்குள்ளாம காமர்ஸ் இருக்கு. இவங்க சொல்றாங்க காமர்ஸுக்குள்ளான்னு யார் இருக்குமேங்கிறாங்க?
இ பிசினஸ் இது எங்களுக்கு தவறு. எப்படி வரணும்? அனைத்து இலத்திரனியல் வர்த்தக பிரயோகங்களும் ஒரு இலத்திரனியல் வியாபாரத்தின் பிரிவாகவே கருதப்படும் என்று வரணும். ஸோ ஆன்சர் ஏயும் பியும் சியும் இருக்கு. தேர்ட் ஒன். தேர்ட் ஒன். தென் 50th MCQ பிள்ளைகள் 50வது பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது எது? ஒரு அறையில் உள்ள சோஃபா எவ்வாறு பொருத்தமாக உள்ளது என்பதை பார்ப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு மிகைமை நிலை. ரைட், உங்களுக்கு ஏஆர் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். தம்பி, ஏஆர் விஆர் எக்ஸ்ஆர் என்று சொல்லி பிள்ளைகள் எனக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கும்போது ஏஆர் விஆர் அப்படிகள் வர்ச்சுவல் ரியாலிட்டி, எக்ஸ்ஆர் அப்படிகள் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி நிறைய இருக்கும்போது ஏஆர் ஒன்றும் இல்லை பிள்ளைகள் பிசிக்கல் என்வாயர்மெண்டோட ஏஐ சார்ந்த ரியாலிட்டியை நாங்கள் கொண்டு வர. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் இப்போ நான் டிஷர்ட் கொண்டு வாங்க போறேன்டா ஃபோனை நான் வச்சுட்டு நான் முன்னுக்கு வந்து நின்றா டிஷர்ட் எனக்கு போட்டு காட்டும். கிளியர்? இது என்ன டெக்னாலஜி? ஏஆர். இப்போ பிசிக்கல் என்வாயர்மெண்டோட பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம். சோஃபா வீட்டுக்கு வாங்க போறோம்டா பிள்ளைகள் கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த ஆப்பை கொடுத்து நாங்கள் வீட்டங்களை காட்டணும்னு சொன்ன பிள்ளைகள் வீட்டுல எந்தெந்த இடங்கள்ல சோஃபா போடணும், எவ்வளத்த போட நல்லா இருக்கும் போட்டு காட்டும். கிளியர்? நீங்க பார்த்துருப்பீங்க சில டைம்ல பிள்ளைகள் சில கேமராவில் வந்து சில ஆப்ஸ் இருக்கு தெரியுமா? நான் காவண்டக்குள்ள பேய் மாதிரி கத்துறது. ஹோம் ரைட். இதெல்லாம் என்ன டெக்னாலஜி மாதிரி லைக் எங்களுக்கு ஏஆர். யாருமே ஏஆர் இதெல்லாம் எங்களுக்கு ஏஆர் டெக்னாலஜி மாதிரி. ரைட், இது மாதிரி தம்பிகள். அப்ப சரியா இல்லையா இந்த கூற்று? ஒரு அறையில் உள்ள சோஃபா எவ்வாறு பொருத்தமாக உள்ளது என்பதை பார்ப்பதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம். ஏஆர் மாதிரி பிஆர்னு சொன்னோம் இல்லையா, வர்ச்சுவல் ரியாலிட்டி. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிகள் ரியாலிட்டியை நாங்க மாயமா கொண்டு வர. இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படிகள் உடல் அங்கங்கள்ல இந்த பாகங்கள்ல நார்மலா வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அணிவாங்க. லைக் கண்ணுக்கு பாருங்க, நீங்க கிளாஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸ்பெக்ஸ் மாதிரி, பாத்திருக்கீங்களா? பாத்திரீங்களா அப்படிகள் கிளாஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சார் virtual books மாதிரியா? பிள்ளைங்களே. virtual books மாதிரியா சார்? எஸ் எஸ் எஸ், அதான் கேஸ். இன்னும் விடுங்க உனக்கு கத்துவாங்க பாருங்க. பிஆர் புக்ஸ் விஆர் டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டி. நார்மலா திங்க் பண்ணி பாருங்க அப்படிகள் இந்த 3D கிளாஸுக்குள்ள 3D கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே நாங்க மூவி பார்க்கும்போது என்ன ஷூட்டிங் நடந்தாலும் என்ன ஆக்ஷன் வந்தாலும் எங்களுக்கு வர மாதிரி இருக்கா இல்லையா? இந்த ரியாலிட்டி அப்படின்னு எங்களுக்கு மாயமா கொண்டு வந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன அப்படிகள்? வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை நாங்க பிசிக்கல் என்வாயர்மெண்ட் கூட கொண்டு வரோம்னா இதுக்கு யார் அப்படிகள் பேர்? ஏஆர். கிளியர்? ரைட். ஸோ எங்களுக்கு ஏ கூற்றுக்கு சரி. பிறப்பிக்கும் செயற்கை நுண்மதி ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம எங்களுக்கு இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ற ஏஐ எல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஏடா நாங்க ப்ராம்ப்டை கொடுத்து டெக்ஸ்ட், ஆடியோவை, வீடியோவை, பிக்சர்ஸ், அதே மாதிரி கோடிங் எல்லாம் இன்னைக்கு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஏஐ நாங்க யூஸ் பண்றோமா இல்லையா? இதை சொல்லுவோம் பிள்ளைகள் ஜெனரேட்டிவ் ஏஐ என்று சொல்லுவோம். இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது பிள்ளைகள் ஒரு தனிநபரின் அந்தரங்க தகவலை பாதிக்குமா இல்லையா? இப்போ உங்களோட வாய்ஸ் எடுத்த பிள்ளைகள் நான் ப்ராம்ப்டை கொடுத்தா உங்களோட வாய்ஸ்ல நான் சொல்றத பேசுதா இல்லையா சிஸ்டம்? எஸ். பிறப்பிக்கும் நுண்மதி கருவிகள் சொல்லுங்க. என்னது? டீப் ஃபேக்கும் அப்படிதானே பேக் ஆகுது? டீப் என்னமா? ஃபேக் அதாவது டீப் ஃபேக் வந்து அப்படிதானே? எஸ் எஸ் எஸ். பாருங்க, பிறப்பிக்கும் செயற்கை நுண்மதி கருவிகள் வருகை ஒரு தனிநபரின் அந்தரங்க தரவுகளை பாதிக்கலாம். சோ பி கூற்றுங்களை சரி. VO3 இருக்குல்லடா, VO3 வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா ஆன்லைன்ல, செய்தி வாசிக்கிற மாதிரி நிறைய கூத்துகள் இருக்கு. பனானா Right. செய்தி வாசிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க சில வாட்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷ் பண்றதுக்கு. பனானா கூகுள். எஸ் எஸ் எஸ், வெரி குட். இதெல்லாம் யாரும் எங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ. ChatGPT நாங்க ப்ராம்ப்டா கொடுத்து பிள்ளை எடுக்கிறது. ரைட், லைக்வைஸ். தென்மானங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், இதுங்களுக்கு தனிநபரின் ஒரு அந்தரங்க தரவுகளை பாதிக்கலாம். சரி, ஏன்னா இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு பிள்ளைகள் ஒரு டான்ஸ் போட்டு போயிட்டு இருக்கட்டுவீங்களேன், ஒரு பாட்டுக்கு விஜய் வந்து ஆடுறத நாங்க விஜய் என்ன மாத்திட்டோம்னா அப்ப நான் ஆடுவேன். இப்படி பாருங்க, நீ சிஸ்டம் செய்யுதா இல்லையா? செய்து பாருமணிகளுக்கு எக்ஸ்ஆர் வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி எங்களுக்கு. ரைட், வெயிட் பண்ணுங்க.
பேசுவோம் ஸ்ட்ரக்சர்ல கோடிங் கொஸ்டின் இருக்கு தானே சார். கோடிங் லாங்குவேஜோட சேர்த்து மெஷின் லேர்னிங் சொல்றீங்களா? மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் தெரிஞ்சா ஏஎல் முடிய ஏதும் என்ன இருக்கீங்க உலகிலேயே சார். கோடிங் லாங்குவேஜோட சேர்த்து மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் தெரிஞ்சா ஏஎல் முடிய நீங்க என்னடா என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிகிரி சர்டிபிகேட் ஒன்று நீங்க எடுக்கணும். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு டிகிரி ஒன்று தேவைப்பிள்ளைகள். டிகிரி இருந்தால் தான் என்ட்ரி குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி தான். ஏன்னா டிகிரி எங்களுக்கு என்னதான் டிகிரி இருந்த எல்லாராலையும் கோடிங் பண்ணிடலாம். டிகிரி இருந்த எல்லாராலையும் பிள்ளைகள் படிப்பிக்கலாம். டிகிரி இருந்த எல்லாராலையும் எல்லா வேலையிலும் செய்யலாம். டிகிரி இல்லாதவன் அதை விட எக்ஸ்பர்ட் இருப்பான். டிகிரி இல்லாதவன் நல்லா கோடிங் செய்யற பாட்டி இருக்கு. டிகிரி இல்லாதவன் நல்லா படிப்பிக்கிற பாட்டி இருக்கு. டிகிரி இல்லாதவன் நல்லா டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கு. இல்லன்னு இல்ல. பட் நாங்க இடத்த வேலைக்கு போகும்போது என்றைய எங்கட ப்ரூவ் பண்ண யாரு பிள்ளைகள் நான் இது செய்வோங்கிறதுக்கான ப்ரூவ் எங்களுக்கு என்ன ஜஸ்ட் எங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க டிகிரி ஒன்று எடுத்துட்டு படுத்த பிள்ளைகள் நீங்க மிச்சம் உள்ள பார்க்கணும். ஐசிடிஏ ஸ்கோர் பண்றதுக்கு எத்தனை எம்சிக்யூ கரெக்டா எடுக்கணும்? ஐசிடியோட எம்சிக்யூ பிள்ளைகள் டிபெண்ட் பண்ணிருக்கு ஸ்ட்ரக்சர். கவனம், ஸ்ட்ரக்சர் ஓட்டிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்துடும். எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஸ்ட்ரக்சர் செய்யணும், எஸ்ஏ செய்வான். சின்ன விஷயம். ரைட், பாருங்க நீங்க கொஸ்டனுக்கு வாங்க. நான் இப்ப அடுத்த வகுப்புக்கு மெசேஜையும் கட் பண்ணி விட்டுருவேன். சிக்கலாகி 1000 மேஜ போவாங்க. சார் உங்கள்கிட்ட படிச்சுட்டு ஆஃப்டர் எக்ஸ்டர்னலா கோர்ஸ் படிச்சு தான் டிகிரி எடுக்கணுமா சார்? இல்ல இல்ல, டிகிரி நீங்க கேம்பஸுக்கு போனாலே வர டிகிரி ஆயிடா. கேம்பஸுக்கு நீங்க போனீங்கன்னா டிகிரி இருந்தா உங்களுக்கு. ரைட், அப்புறம் பாப்போம். இது பாருங்க, கொஸ்டின் பாருங்க பாப்பு. இதுல டவுட் வந்தா மட்டும் கேளுங்கடா. மற்ற டவுட்லாம் வாட்ஸ்அப்புக்கு வாங்கடா. ஏ கூட்டுறீங்களுக்கு சரி மகன், பி கூட்டுறீங்களுக்கு சரி. வாடிக்கையாளரின் நடத்தைகளுக்கு அமைவாக பொருட்களை வாடிக்கையாளர்களின் நடத்தைகளுக்கு அமைவாக பொருட்களை பரிந்துரை செய்கின்ற அநேகமான மின் வர்த்தக தளங்கள்ல ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? சரி மாடி. நிறைய இடங்கள்ல பாருங்க, டராஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் தான் முன்னுக்கு ஷோ பண்ணி காட்டுது. டராஸ் மட்டுமான்னு கேட்டு அப்படி இல்ல, டிக்டாக்க பாருங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தம்பிகள் ஷோ பண்ணி காட்டுது. இது எல்லாம் யாரும் எங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி. ஓகே, டவுட் இருக்கா? இல்ல சார். சார் யா சொல்லுங்க. 48வது இருக்கும், 4வது இருக்கும் சொல்லுங்க. 48ல 4 ஆர்டினோ நுண்கட்டுப்படுத்தி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட ஐஓடி கூறுகளுக்கு தேவையான நேரோட்ட மின்னழுத்தத்தை ஏஆர்எஃப் ஊசி வழங்குமாம். நேரோட்ட மின்னோட்டம் வழங்குறது பிள்ளைகள் அனலாக் ரெஃபரன்ஸ் இல்ல 5 வோல்டேஜ் கொடுக்கறது V+. VCC இருக்கா இல்லையா? V அவுட் இருக்கும். V அவுட் தான் வழங்கும். VCC அல்லது 5 வோல்டேஜ் என்று சொல்லியே நார்மலா எங்களுக்கு இருக்கு போர்ட். 3 வோல்டேஜ் இருக்கு, 3.3 வோல்டேஜ், 5 வோல்டேஜ் இருக்கு. அந்த போர்ட் தான் வழங்கும். ஏஆர்எஃப் போர்ட் வழங்காது. ஓகே சார். ரைட், ஓகே. நான் போட்டு விடுறோம் பேப்பரையா? ஓகே, குட் நைட். நாளைக்கு ஒரு 10:30 11 பிளேலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் தொடங்குவோம். ஓகே. ஓகே ஓகே, பை. Okay, thank you. ஓகே ஓகே, பை.